குட் மார்னிங் எவ்ரி ஒன். திஸ் இஸ் செந்தில்குமார். ஹோப் என்னோட வாய்ஸ் எல்லாருக்கும் கிளியராக கேட்கும்னு நினைக்கிறேன். பாஷா சார். கிளியர் 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 சொல்லி கிளியர். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் விவசாயிகளுக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் விவசாயிகளுக்கு விவசாயத்தில் நிறைய விதமான பிரச்சனைகள் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய விதமான பிரச்சனைகள் விவசாயிகள் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. அதில் மிக முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பாக காலநிலை. அதிகமாக வெயில் அடித்தாலும் சரி, அதிகமாக மழை பெஞ்சாலும் சரி, பனிப்பொழிவு அதிகமாக இருந்தாலும் சரி, நிறைய நிறைய பிரச்சனைகள் விவசாயிகள் அவங்க ஒரு ஒரு பருவத்துக்குமே சந்திச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுல மிக முக்கியமான பிரச்சனைகள் விவசாயிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அதிகமான வெயில், அந்த அதிகபட்சமான வெப்பத்தினால என்னெல்லாம் பிரச்சனைகள் சந்திக்கிறாங்க, என்னெல்லாம் விவசாயிகள் அவங்க விவசாய முறையில மாத்திக்கணும், என்னெல்லாம் அவங்க எதிர்கொள்ள வேண்டிய விஷயங்கள் வரும் அப்படிங்கிறத பொறுத்து இன்னைக்கான ட்ரைனிங்ஸ் கண்டிப்பா இருக்கும். கண்டிப்பா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லான ஒரு செஷனாக தான் இருக்கும். இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல மிக முக்கியமா பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு அண்ட் கேரளா அப்படிங்கிற பார்த்தப்போ மிக முக்கியமா அந்த வெயில் சீசனுங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு ஒரு மார்ச்ல இருந்து ஒரு ஜூன் அந்த மாதிரி ஒரு ஒரு மாசத்துல இருக்கக்கூடிய ஒரு சீசனை தான் நம்ம கோடை காலம்னு சொல்லுவோம். அதாவது சம்மர் சீசன் சொல்லுவாங்க. இது இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா அதுல பயிர் பண்ண பயிர்களை நம்ம ஜெயிட் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க. அது என்ன மாதிரி என்ன மாதிரி பருவத்துல அந்த மாதிரி பயிர்கள்லாம் பயிர் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரபி சீசன் சொல்லுவாங்க. அதாவது அதிகமா பனி சீசன் இருக்குல்ல, பனி சீசன் முடிஞ்சு தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மழை சீசன் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஒரு பருவத்தில் ஸ்டார்ட் பண்ணக்கூடியதான் நம்ம சம்மர் சீசன் சொல்லுவாங்க. இந்த சம்மர் சீசனுக்கு தேவையானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அதிகபட்சமான வெயில் இருக்கும், அதிகபட்சமான தண்ணி தேவைப்படுற மாதிரி இருக்கும், கரெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட் இருக்கணும். உர மேலாண்மையாக இருக்கலாம், பூச்சி மேலாண்மையாக இருக்கலாம், நோய் மேலாண்மையாக இருக்கலாம், நம்ம நிலத்தை மேலாண்மை செய்யறதா இருக்கலாம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டான பேசிஸ்ல இருந்தால் மட்டும்தான் இந்த சம்மர் சீசன்ல நம்ம விவசாயத்தில் நல்ல ஒரு மகசூல் எடுக்க முடியும். இந்த சம்மர் சீசன்ல மிக முக்கியமா அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் எல்லாருமே பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மதுரை, திருநெல்வேலி அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 41 42 டிகிரி செல்சியஸ் வரையெல்லாம் அதிகமாக போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன், அதிகபட்சமாக வெயில் இருக்கிற ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம சம்மர் சீசன்ல ஃபேஸ் பண்ணுவோம். இதை விட மே மாசமும் சரி, மே மே எண்டில் பார்த்தீங்கன்னா இதை விட அதிகமாக வெயில பார்க்கறதுக்கு அதிக சான்சஸ் இருக்கு. தென் இந்த சம்மர் சீசன்ல என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகளை உண்டாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகபட்சமான சூரிய ஒளி செடிகளுக்கு பிரச்சனைகள் உண்டாகலாம். தென் அது மட்டும் இல்லாம மழை இல்லாத ஏரியாஸ் இல்லைன்னா மழை கொஞ்சமா பெய்யக்கூடிய ஏரியாஸ்லாம் சொல்லுவாங்க. அதாவது மானாவாரி பயிர்கள் பண்ணக்கூடிய ஏரியான்னு சொல்லுவாங்க. மிக முக்கியமா தமிழ்நாட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம்நாடு, சிவகங்கை, விருதுநகர் இந்த மாதிரி ஒரு சில டிஸ்ட்ரிக்ட் நம்மளால சொல்ல முடியும். அதாவது மழை கம்மியாக பெய்யும், இல்லைன்னா மழையே பெய்யாம ஒரு சில விவசாய முறைகள்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க ஒரு சில ஏரியாஸ்ல. அந்த மாதிரி மெத்தட்லாம் நம்ம இந்த மாதிரி கண்டிஷனுக்குள்ள வரும். தென் அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்ம பயிர்களையும் சரி நிலத்துல இருந்தும் சரி இந்த ஆவியாகுதுன்னு சொல்லுவாங்க. அதாவது நிலத்துல இருந்து நீராவி ஆகிறது, தென் பயிர்கள்ல இருந்து அந்த டிரான்ஸ்பிரேஷன் ஒழுங்காக நடக்காம அதிகமாக டிரான்ஸ்பிரேஷன் நடந்து பெரிய பிரச்சனைகள் உண்டாகும் இந்த மாதிரி சீசன்ல. தென் இந்த மாதிரி பயிர்கள்லாம் என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல உண்டாகும், என்ன மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தேவைப்படும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அதிகமா தண்ணி தேவைப்படக்கூடிய ஒரு சுச்சுவேஷன்ல தான் இந்த பயிர்கள்லாம் கண்டிப்பா விவசாயிகளுக்கு மிக முக்கியமா தேவைப்படும். தென் மண்ணு என்ன மாதிரி இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வெல் ட்ரைன்டு லோமி அண்ட் சாண்டி சாயில் சாண்டி லோம்னு சொல்லுவாங்க. அதாவது தண்ணி தேங்கி நிற்கணும், தேங்கி நிற்கக்கூடாது. அதாவது மண்ணுக்குள்ள வடிகால் உள்ள, அதாவது தண்ணி நின்றுச்சுன்னு மேலே நிற்காம மண்ணுக்குள்ள ஈஸியாக உரியக்கூடிய தன்மையாக மண் இருக்கணும். அதனோட பேர் என்ன சொல்லுவாங்கன்னா மணல், இல்லைன்னா மணல் கலந்த களிமண் சொல்லுவாங்க. மணல் அதிகமாக இருந்து களிமண் கம்மியாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை சாண்டி லோம்னு சொல்லுவாங்க. தென் மணல் கம்மியாக, மணலும் களிமண்ணும் ஒன்றா சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மணல் கலந்த களிமண் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் உண்டாகுங்க. தென் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி, அதாவது தண்ணியை சேமிச்சு வைக்கிறதுக்கான திறன் அந்த மண்ணுக்கு கரெக்டாக இருக்கணும். ரிச் ஆர்கானிக் மேட்டர், அதாவது அந்த மக்கிய கரிம பொருட்களும் சரி, அதிகபட்சமாக நம்ம சாணி உரங்கள் இல்லாமல் சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு ஆர்கானிக் மேட்டர் இயற்கையான இயற்கையான இலைத்தலைகளும் சரி அந்த மண்ணுக்குள்ள அந்த ஆர்கானிக் மேட்டர் கரெக்டாக இருக்கணும். தென் அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணுக்குள்ள ஈரப்பதத்தை கரெக்டாக இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் கரெக்டாக பார்த்துக்கிறக்கூடிய ஒரு மண்ணாக தான் இந்த இந்த கிளைமேட்டுக்கு சூட்டபிளான மண்ணாக இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் என்ன மாதிரி பயிர்கள் கரெக்டான இந்த சீசனுக்கு சூட்டபிளான பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தானிய பயிர்களில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளமாக இருக்கலாம். நெல் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா 3 போகமும் செய்யக்கூடிய விவசாய மாவட்டங்கள்லாம் இருக்கு. அதுல நெல் என்ன மாதிரி இந்த சீசன்ல என்ன மாதிரி ஒரு விவசாயிகள் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா இரிகேட்டட், அதாவது தண்ணி பாசனம் இருக்கக்கூடிய ஏரியாஸ்ல நெல் நல்ல ஒரு சுச்சுவேஷன் வளரும். தென் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல்சஸ்ன்னு சொல்லுவாங்க பயிர் வகைகள், அதாவது பாசி பயிராக இருக்கலாம், உளுந்தாக இருக்கலாம், இந்த மாதிரி பயிர்களும் சரி. தென் காட்டன், அதாவது ராம்நாடு, சிவகங்கை, விருதுநகர் அந்த மாதிரி சைடில் அந்த மாதிரி ஒரு டிஸ்ட்ரிக்ட்லாம் பார்த்தீங்கன்னா காட்டன் பருத்தி அதிகமாக போடுவாங்க. தென் எண்ணெய் வித்துக்கள் கடலையாக இருக்கலாம், கடுகாக இருக்கலாம். தென் மில்லட்ஸ் கம்பு, ராகி இந்த மாதிரி பயிர்களும் மிக முக்கியமாக எல்லா விதமான ஸ்டேட்லையும், நம்ம தமிழ்நாடு கேரளா மட்டும் இல்லாமல் எல்லா விதமான ஸ்டேட்லையும் பயிர் பண்ணக்கூடிய பயிர்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ். அதாவது
நம்ம காட்டன், ராகி, கம்பு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சைடு வந்து அதிகமாக வந்து பயிர் பண்ணுவாங்க. இதுவே வந்து நார்த் சைடும் சரி, வெஸ்ட் சைடு அந்த மாதிரி எல்லா விதமான இந்தியா ஃபுல்லாக சூட்டபுளான இந்த சம்மர் சீசன் கிராப் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெஜிடபிள்ஸ். அதாவது தக்காளியும் சரி, வெண்டையா இருக்கலாம், தென் கத்திரிக்காய் இருக்கலாம், தென் குக்கர்பிட்டேசி ஃபேமிலிஸ், அதாவது வெள்ளரி, அந்த மாதிரி பயிர்கள் வந்து சூட்டபுளானது. இந்தியா ஃபுல்லாகவே வந்து சூட்டபுளான கிராப்ஸ் வந்து இது வந்து பயிர் பண்ணுவாங்க. தென் ஃபாடர் கிராப்ஸ், இந்த ஆஹ் ஆடு மாடுகள் தீவன பயிர்கள்னு சொல்லுவாங்கல்ல, அந்த சோளமா இருக்கலாம், தென் காராமணி, இந்த மாதிரி பயிர்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் சம்மர் சீசன்ல வந்து பயிரிடக்கூடிய பயிர்களா வந்து இருந்துகிட்டு இருக்கு ஓவரால் இந்தியா ஃபுல்லாவே. தென் இந்த மாதிரி பயிர்களுக்கு என்ன மாதிரி ஒரு கேரக்டர்லாம் இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒரு 6 மாசமோ 5 மாசமோ விளையக்கூடிய பயிர்கள் வந்து நம்ம இந்த சீசன்ல வந்து பண்ண முடியாது. அதாவது ஷார்ட் டியூரேஷன் கிராப்ஸ்னு சொல்லுவாங்க. 3 மாசம், 2 மாசத்துல இருந்து 3 மாசம் உள்ள பயிர்கள் வந்து நமக்கு வந்து சூட்டபிளா இருக்கும் இந்த மாதிரி காலநிலையில. தென் அதிகமாக பயிர்களா இருக்கணும். தென் அதிகமா வந்து ஹீட்டை வந்து அப்சர்வ் பண்ணிக்கிற சில செடிகளா இருக்கலாம். தென் வந்து கரெக்டா வந்து அந்த இரிகேஷன், அந்த பாசன வசதி இருக்குல்ல, அது வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணக்கூடிய ஒரு பயிரினமா இருக்கணும். தென் அது மட்டும் இல்லாம நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட், நம்ம கொடுக்கக்கூடிய உர மேலாண்மையா இருக்கலாம், சத்துக்களா இருக்கலாம், அது வந்து கரெக்டா வந்து அந்த செடிகளுக்கு வந்து நம்ம கொடுக்காட்டாலும் கூட அந்த செடிகள் அந்த காலநிலைக்கு உகந்ததா வளருமா, அந்த மாதிரி ஒரு ஒரு சில மெத்தட்ஸை பார்த்து தான் வந்து இந்த மாதிரி சம்மர் சீசன்ல வந்து நம்ம வந்து விவசாயம் வந்து பண்ணி ஆகணும். தென் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் விவசாயிகள் இந்த மாதிரி சீசன்ல சந்திப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மிக முக்கியமானது பாத்தீங்கன்னா, அதிகமா ஹீட் இருக்க போகுதுன்னு தெரியும், தண்ணி கம்மியா இருக்க போகுதுன்னு தெரியும், தென் பூச்சி நோய்கள் தாக்குதல் வந்து அதிகமா இருக்க போகுதுன்னு தெரியும், மண்ணோட தன்மையும் குறையிறதுக்கான மிக முக்கியமான சான்சஸ் வந்து இந்த சம்மர் சீசன்ல, இந்த கோடை காலத்துல வந்து அதிகமா வந்து விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுவாங்க. ஆனா இந்த சீசன்ல வந்து ஆஃப் சீசன் சொல்லுவாங்க. அதாவது எல்லா பயிர்களும் எல்லா சீசன்லயும் பயிர் பண்ணாத ஒரு சில மாதங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் சீசன்ல வந்து அதிகபட்சமான ஒரு சில விவசாயிகள் வந்து விவசாயம் பண்ண மாட்டாங்க. ஆனா இந்த சீசன்ல பண்றதுனால என்னெல்லாம் ஹெல்ப், என்ன மாதிரி ஒரு யூஸ், என்ன மாதிரி ஒரு பெனிஃபிட் விவசாயிகளுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா மார்க்கெட் பிரைஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வந்து அதிகபட்சமான சான்சஸ் இருக்கு. ஆனா அதை வந்து கரெக்டா வந்து விவசாயிகள் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதாவது காலங்காலமா வந்து கோடை காலத்துல இந்த மாதிரி பிரச்சனைகள் தான் வரும்னு தெரியும். அந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நல்ல ஒரு விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்க விவசாயிகளுக்கு வந்து அந்த கிராப் ஃபெயிலியரும் சரி, ப்ரொடக்டிவிட்டி கம்மியா வந்தாலும் சரி, தென் ஃபினான்ஷியல் லாஸ் வந்து முன்னாடி காலத்துல வந்து அவங்க வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த பிரச்சனைகள்லாம் தாக்கு பிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சில மெத்தட்ஸ் வந்து விவசாயிகள் வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த மெத்தட்ஸ் வந்து என்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்குங்கிறத வந்து வர ஸ்லைடில் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா வந்து புரிய வைக்கிறேன். மொத பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, விவசாயிகள் வந்து இந்த சம்மர் சீசன்ல ஒன்று அதிகமாக தண்ணி விடுவாங்க, இல்லைன்னா வந்து கம்மியாக தண்ணி விடுறது. அதிகமாக தண்ணி விடுறதுனால என்ன சார் பிரச்சனை அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு ஒரு நிலத்துல வந்து ஒரு பயிருக்கு வந்து அதிகபட்சமாக தண்ணி விடும்போது அந்த இடத்துல வந்து வேரல்கள் பிரச்சனையோ இல்லை வந்து சத்துக்கள் வந்து அரிச்சிட்டு போகிற மண்ணில இருந்து அரிச்சிட்டு போகிறதுக்கான பிரச்சனைகள் வந்து உண்டாகிறதுக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்கு. தென் அண்டர் வாட்டர்னால என்ன, அதாவது தண்ணி கம்மியாக விடுறதுனால என்னெல்லாம் பிரச்சனைகள் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த டீஹைட்ரேஷன், மண்ணு வந்து அந்த காஞ்சு போயிட்டு அந்த செடிகளுக்கு தேவையான அந்த கரெக்டான ஈரப்பதம் வந்து கிடைக்காம இருக்கிறதுக்கான காரணம் வந்து தண்ணி கம்மியா விட்டா பிரச்சனை ஆகும். ஓகேங்களா? அதுல இருந்து எப்படி அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா நம்ம வெஸ்டீஜ்ல இருந்து தயாரிச்சு தரப்படக்கூடிய அக்ரி அக்வாஜல் வந்து ரொம்ப ரொம்ப மிக மிக யூஸ்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டா வந்து இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல இந்த காலநிலைக்கு சூட்டபிளான ஒரு ப்ராடக்டா வந்து இருக்கு. தென் அது மட்டும் இல்லாம நம்மளோட அக்ரி 82 கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும், மண்ணுக்குள்ள வந்து அந்த மாய்ச்சரை, அந்த ஈரப்பதத்தை வந்து நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கு. வேற என்னெல்லாம் தொழில்நுட்பங்கள் சார் நாங்க பயன்படுத்தலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா சொட்டு நீர் பாசனத்தை நீங்க பயன்படுத்தும் போதும், நம்மளோட அக்வாஜல் பயன்படுத்தும் போதும் அந்த மண்ணுக்குள்ள அந்த ஈரப்பதத்தை வந்து ஸ்லோவா எப்பயுமே இருக்கிற மாதிரி நிலைப்படுத்தி வைக்கிறது தான். அதாவது அந்த வேர்கிட்ட இருக்கணும் ஈரப்பதம். மண்ணு ஃபுல்லா இருக்கிறது பிரச்சனை கிடையாது, நம்ம பண்ணக்கூடிய பயிரோட வேர் பகுதியில் வந்து அந்த ஈரப்பதம் வந்து கரெக்டான பேசிஸ்ல வந்து இருக்கணும். ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, தண்ணி விடக்கூடிய அந்த டைமிங்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது இந்த சம்மர் சீசன்லாம் பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங், அதாவது அதிகாலையில் வந்து நீங்கள் தண்ணி பாய்ச்சணும், இல்லைனா லேட் ஈவினிங்ல வந்து தண்ணி பாய்ச்சணும். நான் எப்பயுமே வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இந்த மெத்தட் சொல்லுவேன். அதாவது ஒரு ஒரு பூச்சி மருந்தோ களை மருந்தோ ஸ்ப்ரே பண்ணது வந்து நீ எப்பயுமே நார்மலாக புழுவுக்கு பூச்சிகளுக்கு சொல்கிறேன், நான் செம்பேனுக்கு சொல்லலை. செம்பேனுக்குனா நீங்கள் வந்து மேக்ஸிமம் அந்த 12 மணி 1 மணி வாக்கில் வந்து நீங்கள் ஸ்ப்ரே பண்ணணும். அப்போ தான் வந்து அந்த செம்பேனுக்குலாம் வந்து கண்ணுக்கு வந்து அந்த செம்பேன்லாம் அஃபெக்ட் ஆகும். நார்மலாக எல்லா புழுவுக்கும் நோய்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் இல்லைனா லேட் ஈவினிங் தான் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ண சொல்லியிருப்பேன். அதே மாதிரி இந்த சம்மர் சீசன்லையும் நீங்கள் தண்ணி விடும்போது ஏர்லி மார்னிங், அதாவது அதிகாலையில் இல்லைனா லேட் ஈவினிங்கில் ஒரு 5 மணிக்கு அப்புறம் வந்து நீங்கள் தண்ணி பாய்ச்சும் போது கரெக்டான ஒரு மெத்தடில் வந்து அந்த பயிர்கள் வந்து செடி தண்ணியை வந்து கரெக்டான பேசிஸ் வந்து எடுத்துக்கிறதுக்கான சான்சஸ் உண்டாகும். மூணாவது, நிறைய தொழில்நுட்பங்கள் விவசாயத்தில் வந்து வந்துருச்சு. அதில் மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ள
மண்ணுக்குள்ள இருக்க ஈரப்பதத்தை மானிட்டர் பண்றதுக்கான சென்சார் மெத்தட்ல வந்துருச்சு சார். அதாவது மண்ணுக்குள்ள எந்த லெவல் வாட்டர் லெவல் எந்த லெவல்ல இருக்கு, நம்ம எத்தனை நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விடணும், எத்தனை நாளைக்கு ஒரு டைம் என்ன மாதிரி பயிருக்கு வந்து எந்த கால இடைவெளியில தண்ணி விடணுங்கிறது வந்து அந்த சாயில் மாய்ச்சர் சென்சார் வந்து கரெக்டா வந்து நமக்கு வந்து ப்ரெடிக்ட் பண்ணி காட்டும். இதுவும் ஒரு ப்ரெசிஷன் ஃபார்மிங் சொல்லுவாங்க, துல்லிய விவசாய முறையில இந்த மெத்தட்ஸ் வரும். தென் நார்மலா எல்லா விவசாயிகளும் நார்மலா பண்ணக்கூடிய ஒரு விவசாய முறை என்னன்னு பாத்தீங்கன்னா மூடாக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது மல்ச்சிங் ஷீட்டு போடுறதா இருக்கலாம், இல்லைன்னா நம்ம பயிர்களை சுற்றி வந்து நம்ம இலைத்தலைகளாக இருக்கலாம், வேற ஏதாவது இந்த மூடாக்கு பயிர்கள்லாம் இருக்கும், வேஸ்டான இலைத்தலைகளை வந்து நம்மளோட பயிர்களோட வேர் பகுதியில் போடும்போது அங்கே வந்து ஈரப்பதத்தை வந்து கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு வந்து இந்த மாதிரி மெத்தட்ஸ் மல்ச்சிங்லாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ரெண்டாவது பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு விவசாயிகளுமே அந்த மண்ணோட தன்மையை வந்து கண்டுக்கிறதே கிடையாது சார். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. மண்ணோட தன்மை எப்படி சார், சம்மர் சீசனில் என்ன சொல்றது, அதிகமாக உரம் போடுறது கிடையாது. அப்படி ஒரு சீசன் ஒரு சில விவசாயிகள் இருந்தாலும் நிறைய விதமான பிரச்சனைகள், அதிகமான ஹீட்னாலையும் சரி உங்களோட மண்ணோட தன்மை வந்து குறையறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதாவது ஹீட் அதிகமாக இருந்தால் மண்ணில் இருக்கக்கூடிய அந்த சத்துக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா குறைஞ்சு போயிடும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிளான்ட் வந்து அந்த சத்துக்களை எடுத்துக்கிறதுக்கான திறன் வந்து குறைஞ்சு போயிடும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து இருக்கு. ஆனா விவசாயிகள் வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, அதுக்கேற்ற மாதிரி சத்துக்களை வந்து கரெக்டா வந்து கொடுக்கறது கிடையாது. நம்ம கொடுக்குற சத்துக்களா இருந்தாலும் பாத்தீங்கன்னா கரெக்டான சத்துக்களை கொடுக்கலன்னு பாத்தீங்கன்னா அந்த செடிகளுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனைகளும் உண்டாகும். நமக்கும் பாத்தீங்கன்னா கரெக்டான ஈல்டும் வந்து வராம வந்து போறதுக்கு மிகப்பெரிய சான்சஸ் வந்து இருக்கு. தென் அதுல இருந்து எப்படி வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் எல்லா இடத்துலையும் எல்லா விவசாயிகளுக்கும் டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் மண் பரிசோதனை. அதாவது நம்மளோட டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக விவசாய நிலத்துக்கு போகும்போது அங்கே வந்து அந்த மண் பரிசோதனைங்கிற மெத்தோட அந்த ஒரு ஃபாலோ அப்போ வந்து எல்லாருக்கும் விவசாயிகளுக்கு வந்து சொல்லி கொடுங்க. இந்த மண் பரிசோதனால நிறைய விதமான பிரச்சனைகளை வந்து தீர்க்கிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது சார். அதாவது தண்ணி உங்கள் மண்ணுக்குள்ளே வந்து எந்த லெவலில் வந்து ஈரப்பதம் இருக்குது, உங்கள் மண்ணில் எந்த சத்துக்கள் கூட இருக்குது, எந்த சத்துக்கள் குறைவாக இருக்குது, மிக முக்கியமாக தண்ணின்னு நம்ம பேசும்போது உங்கள் மண்ணில் வந்து எந்த லெவலில் அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி லெவல் வந்து எந்த லெவலில் இருக்குது, தென் கார அமிலத்தன்மை எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத கிளியராக வந்து சொல்லி காட்டுறது தான் அந்த சாயில் டெஸ்டிங், அந்த மண் பரிசோதனை. இந்த மண் பரிசோதனை வந்து கண்டிப்பாக எல்லா விவசாயிகளும் பின்பற்ற சொல்லுங்கள். மண் பரிசோதனை செய்யறதுக்கு முன்னாடி அதாவது நம்ம ப்ராடக்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி மண் பரிசோதனை, மண்ணில் வந்து எந்த மாதிரி சத்துக்கள் இருந்தது, மண்ணுக்குள்ள என்ன மாதிரி சத்துக்கள் கூட குறைய இருக்குங்கிறத வந்து நம்மளால கிளியராக காட்ட முடியும். தென் நம்ம பொருட்களை கொடுத்து அந்த மண்ணோட ஈரப்பதமும் சரி, மண்ணில் இருக்கக்கூடிய அந்த ஈசி லெவலு, பிஹெச் லெவலு அது என்ன மாதிரி மாறி இருக்குங்கிறத வந்து நம்ம வந்து கிளியராக வந்து அந்த சாயில் டெஸ்ட் வச்சு கிளியராக காட்ட முடியும். தென் ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் மேனர்ஸ். அதாவது நம்மளோட ஆர்கானிக் மேனர்ஸ் ஒன்றும் இல்லை, நம்மளோட சாணி உரங்கள், குப்பை உரமா இருக்கலாம். தென் மிக முக்கியமாக நம்மளோட ஹியூமிக் கிரானுவல்ஸ். ஓகேங்களா, நம்மளோட ஹியூமிக் கிரானுவல்ஸுமே அதுக்கு என்ன மாதிரி ஹெல்ப் செடிகளுக்கு பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மண்ணுக்குள்ள அந்த ஈரப்பதத்தை நிலைநிறுத்தி வைக்கிறதுக்கும் நம்மளோட ஹியூமிக் கிரானுவல்ஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கு. அதோட மண்ணோட கட்டமைப்பையும் சரி, மண்ணுக்குள்ள அந்த நியூட்ரியன் மாய்ச்சர் ரிட்டன்ஷனையும் சரி நிலைப்படுத்தி வைக்கிறதுக்கு வந்து நம்மளோட ஹியூமிக் கிரானுவல்ஸுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. தென் மூணாவது பார்த்தீங்கன்னா கிராப் ரொட்டேஷன், பயிர் சுழற்சின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரே மாதிரி பயிரை திரும்ப திரும்ப பண்ணாமல் வேற வேற பயிர்களை வந்து, அதாவது ஒரு பருவத்துக்கும் பயிரோட அந்த பயிர் சுழற்சி முறையை வந்து பின்பற்றும் போது உங்களோட அந்த வேர் புழுக்களாக இருக்கலாம், வேரில் வரக்கூடிய நிறைய டிசீஸாக இருக்கலாம், அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வந்து வராமல் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். மண்ணோட தன்மையை வந்து நம்மளை வந்து அதிகப்படுத்தலாம். தென் அதிகமாக வந்து உழுகிறது மிகப்பெரிய பிரச்சனை சார். மண்ணோட தன்மை, மண்ணோட வளம் குறையிறதுக்கு மிக முக்கியமான காரணம் எல்லா விவசாயிகளும் சொல்லக்கூடிய விஷயங்கள் சார். கெமிக்கல் அதிகமாக போடுறதுனால, பூச்சி மருந்து, களை மருந்து, நோய் மருந்து அதிகமாக போடுறதுனால மட்டும்தான் மண்ணோட வளம் குறையுது அப்படிங்கிற மாதிரி விவசாயிகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க சார். விவசாயிகள் செய்யக்கூடிய விவசாய முறையினாலையும் மண்ணோட வளம் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அதுல ஒண்ணு நான் மேல சொன்னது வந்து பயிர் சுழற்சி முறை ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து உழுகிறது, இந்த டிராக்டர்ல உழுவல்ல, அந்த உழுகிறதுமே அளவுக்கு அதிகமா மண்ணை வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாலும் மண்ணோட வளம் குறையும் சார். இது எல்லாருமே எல்லா 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 விதமான சயின்டிஸ்டும் கண்டிப்பா வந்து ப்ரூவ் பண்ண விஷயங்கள். மண்ணை வந்து ரொம்ப உழுகக்கூடாது. கோடை உழவுன்னு சொல்லுவாங்க. அந்த கோடை உழவு எத்தனை டைம் பண்ணணுமோ, அதாவது ஒரு டைம், அதாவது நோ டில்லேஜ் இல்லைனா மினிமம் டில்லேஜ், உழுகாம விவசாயம் பண்ணுங்க. அப்படியே இல்லைனா 1 இல்ல 2 டைம் உழுது விவசாயம் பண்ணுங்க, மினிமம் டில்லேஜில் விவசாயம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நிறைய விதமான மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ரொம்ப மண்ணை உழுதாலும் இந்த மாதிரி மண்ணோட வளம் குறையும். அதுக்கும் மிக முக்கியமான காரணம் நம்ம செய்யக்கூடிய விவசாய முறைகள் தான். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன மாதிரி பருவத்தில் என்ன மாதிரி பயிர்கள் சூஸ் பண்ணுங்கிறது வந்து விவசாயிகளுக்கு வந்து கரெக்டாக ஐடென்டிஃபை செய்ய முடியாது. அதாவது காலங்காலமாக வந்து ஒரு பயிர் சுழற்சி முறையை வந்து விவசாயிகள் பின்பற்றிக்கிட்டு வருவாங்க. அதாவது இந்த சீசன் நெல் போட்டோமா, அடுத்த சீசன் வந்து உளுந்து, அடுத்த சீசன் நெல், அடுத்த சீசன் உளுந்துமே போட்டுக்கிட்டே இருப்பாங்களே தவிர புதிய பயிர்களை இந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி என்ன பயிர் போடலாம் அந்த மாதிரி மெத்தட்ஸ் வந்து விவசாயிகள் வந்து பின்பற்றது கிடையாது. அது வந்து இந்த கோடை காலத்தில் வந்து மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகலாம். அதாவது நிறைய வெரைட்டிஸ் வந்து நிறைய நிறைய பயிர்கள் வந்து வந்துருச்சு சார். அதாவது ஹீட்டை அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஹீட்டில் நல்லா வளரக்கூடிய பயிர்களும் வந்துருச்சு. அதிகமாக பனிகளில் விளையக்கூடிய பயிர்களும் வந்துருச்சு. வெரைட்டிஸ்
வெரைட்டிஸும் வந்துருச்சு. வித்துகள் விதைகளோட வெரைட்டிஸும் வந்துருச்சு. அதிகமாக மலையில் விளையக்கூடிய பயிர்களோட வெரைட்டிஸும் வந்து நிறைய வந்துருச்சு. அதில் நம்ம இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனில் அதிகமாக வெயில் அடிக்கும் போது என்ன மாதிரி ஒரு வெரைட்டிஸில் என்ன மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ட் உள்ள வெரைட்டிஸ் வந்து நமக்கு சூட்டபிளானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமாக வெஜிடபிள்ஸ் காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா வெண்டையா இருக்கலாம், தக்காளியா இருக்கலாம், பிரிஞ்சால் கத்தரியா இருக்கலாம், வெள்ளரி வெரைட்டி இருக்கலாம், தென் மிளகா. இந்த மாதிரி பயிர்கள்லாம் வெஜிடபிள்ஸில் வந்து ரொம்பவே சூட்டபிளானது. தென் ஃப்ரூட்ஸில் பார்த்தீங்கன்னா தர்பூசணியாக இருக்கலாம், மஸ்க் மெலனு, தென் மேங்கோ, பப்பாளி இந்த மாதிரி பயிர்கள். தென் தானியங்களில் பார்த்தீங்கன்னா சோளம், தென் மக்காச்சோளம் இந்த மாதிரி பயிர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம்மர் சீசன் வந்து சூட்டபிளானது. தென் ட்ராட் ரெசிஸ்டன்ட் வெரைட்டிஸ்லாம் இருக்குது. அதாவது அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய இடங்களில் ஒரு சில பயிர்கள், ஒரு சில ஏரியாஸ் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ராம்நாடு, சிவகங்கை, விருதுநகர், தென் அரியலூர் அந்த மாதிரி அதிகமாக வெயில் அடிக்கக்கூடிய மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு வெரைட்டிஸ்லாம் வந்து அதிகமாக வந்து நீங்கள் வந்து பயிர் பண்ணுங்க. தென் ஷேர் நட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வெள்ளை கலர் ஷீட் போட்டுப்பாங்களா, ஷேர் நட்டாக இருக்கலாம், இல்லைனா பசுமை குடிலாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து அந்த ஹீட்டெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு சில பயிர்கள்லாம் அந்த ஷேர் நட்டுக்குள்ளே வந்து வளர்றதுக்கான ஒரு சூட்டபிள் வந்து உண்டாகும். தென் அதிகபட்சமான பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை சார். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எல்லாருக்குமே தெரியும், கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி பூச்சிகளும் சரி நோய்களும் சரி மாறி மாறி வந்து உங்களோட செடிகளை வந்து ரொம்பவே அஃபெக்ட் பண்ணி உங்களுக்கான ஈல்டு அந்த மகசூல் வந்து ரொம்பவே கம்மி பண்ணும் சார். அதில் இந்த வெயில் சீசனில் மிக முக்கியமான பிரச்சனை உங்கள் செடிகளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூச்சி தாக்குதல், இன்னொன்று ஃபங்கல் டிசீஸ் நோய்கள். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களோட ஈல்டு வந்து மிக மிக குறைக்கிறதுக்கான ஒரு சான்சஸ் வந்து கொடுக்கறதா. இதில் இந்த வெயில் சீசனில் என்ன மாதிரி ஒரு பிரச்சனைகள் சார் உண்டாகும், என்ன மாதிரி பூச்சிகள்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மைட்ஸ் வரும். அந்த ரெட் மைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது கண்ணுக்கே தெரியும், அந்த மல்லிப்பூலாம் வரும். அதாவது மொபைல் ஃபோனில் தட்டி பார்த்தா தான் அந்த சின்ன சின்ன கண்ணுக்கே தெரியாத அந்த மைட்ஸ்லாம் செம்பேனுகள்லாம் ஓடும். அந்த மாதிரி மைட்ஸும் சரி, கண்ணுக்கே தெரியாத கொசுக்களும் சரி, இந்த பச்சாலைன்னு சொல்லுவாங்க, பச்சை பச்சையாக ஓடும் சின்ன சின்ன கண்ணுக்கே தெரியாத கொசுக்கள் மாதிரி. இந்த மாதிரி நிறைய விதமான பூச்சிகளும் நிறைய விதமான செம்பேனுகளும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து நம்மளுக்கு வந்து இந்த இந்த சுச்சுவேஷனில் வந்து உண்டாகிறதுக்கு வந்து மிக முக்கியமான பிரச்சனையை உண்டாக்கும். தென் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்களோட பயிரை சுற்றி வந்து இந்த மேரிகோல்டு, அதாவது இந்த பந்துப்பூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி பயிர்களும் சரி பூச்சிகள் நோய்கள் வராமல் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு சில ஊடு பயிர்கள் அந்த மாதிரி பண்ணும்போதும் உங்களுக்கான நோய்களும் பூச்சிகளும் வர்றதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாகும். தென் ஆர்கானிக் பெஸ்ட் கண்ட்ரோலான நம்மளோட ப்ரோட்டக் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் அது மட்டும் இல்லாமல் வேப்ப எண்ணெய்கள் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயிர்களை வந்து மாறி மாறி நீங்கள் பயிர் சுழற்சி பண்ணும்போதும் உங்களுக்கான நோய்க்கான தாக்குதல், பூச்சிகளுக்கான தாக்குதல் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகும். தென் நேச்சுரல் ப்ரொடெக்ஷன், அதாவது ஒட்டுண்ணிகள் சொல்லுவாங்க, அதாவது பூச்சியால் வச்சு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மெத்தட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி லேடி பேர்ட்ஸாக இருக்கலாம், இல்லைனா சில பறவைகளை வச்சுமே ஒரு சில பூச்சிகளை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூச்சிகளை வந்து நேச்சுரலாக வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் உங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் ஆறாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, மிக முக்கியமானது வீடு களைகள். அதாவது இந்த மாதிரி வெயில் சீசனில் பார்த்தீங்கன்னா களைகள் வந்து ரொம்ப அளவுக்கு அதிகமாக வர்றதுக்கான சுச்சுவேஷன் வந்து உண்டாகும். இந்த களைகளை இந்த களைகள் என்ன மாதிரி பிரச்சனைகள் சார் உண்டாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட பயிர்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணியாக இருந்தாலும் சரி, நீங்கள் கொடுக்கக்கூடிய சத்துக்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு அந்த சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய அந்த சன்லைட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த எனர்ஜியாக இருந்தாலும் அந்த களைகள்னால உங்களுக்கு வந்து கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து கம்மியாகும் சார். ஓகேனா, இதுதான் வந்து களைகள் அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து மிகப்பெரிய பிரச்சனை உண்டாகும். இந்த களைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் நிறைய விதமான மெத்தட்ஸ் வந்து விவசாயிகள் ஃபாலோ பண்ணணும். நிறைய விவசாயிகள் என்கிட்ட பர்சனலாக சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அக்வாஜெல்ங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளோட களைகளையும் கண்ட்ரோல் பண்ணுது சார். நிறைய போன போகத்திலையும் சரி இந்த போகத்திலையும் நாங்கள் வந்து பயிர் பண்ணி பார்த்தோம். போன போகத்தில் வந்து நாங்கள் வந்து அக்வாஜெல் கொடுக்காம விவசாயம் பண்ணோம் சார். இந்த போகத்தில் வந்து நாங்கள் வந்து அக்வாஜெல் கொடுத்து நாங்கள் வந்து விவசாயம் பண்ணோம். அக்வாஜெல் வந்து போன போகத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த போகத்தில் வந்து அக்வாஜெல் கொடுத்ததுனால எங்களுக்கு வந்து களைகள் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் ஆகிருக்கு சார். அந்த மாதிரி ஒரு சில விவசாயிகள் வந்து நிறைய வந்து சொல்லியிருக்காங்க என்கிட்ட. ரெண்டாவது மல்ச்சிங், நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், அந்த மூடாக்குன்னு சொல்லுவாங்க. இலைத்தலைகளை வந்து வேஸ்டான இலைத்தலைகளை வந்து நம்மளோட விவசாய நிலத்துல பயிர்கள் பக்கத்துல வேற சுத்தி வந்து போடும்போது, வட்டப்பாத்தியை சுத்தி போடும்போது அந்த ஈரப்பதமும் சரி களைகள் வராம கண்ட்ரோல் பண்றதுக்கும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் களைகளை பார்த்துட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உடனே வந்து ஏதாவது மெத்தட் ஒரு ஃபாலோ பண்ணுங்க. ஒன்று உடனே பிடுங்கி போட்டுருங்க, எல்லாவது மருந்து அடிக்கிறீங்கன்னா மருந்து அடிச்சு உடனே வந்து கண்ட்ரோல் பண்ணுங்க. தென் மூணாவது பார்த்தீங்கன்னா நோட்டிலேஜ், நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்கன்னா களைகள் அதிகமாக வர்றதுக்கும் சான்சஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அதிகமாக வந்து மண்ணை வந்து டிஸ்டர்ப் பண்ணுறதுனால, அதாவது உழுகாம நீங்க வந்து விவசாயம் பண்ணலாம். அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் இருக்கு. ஆனா நம்மளோட காலநிலைக்கு செட் ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா செட் ஆகாது. நீங்க மண்ணை டிஸ்டர்ப் பண்றது வந்து நீங்க வந்து குறைச்சிக்கலாம். ஓகேங்களா. தென் கவர் கிராப்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த பயிர்களை சுத்தி ஒரு சில பூச்சிகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு, களைகளை கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து நம்ம வந்து கவர் கிராப்ஸ், அந்த ஊடு பயிர்கள் சொல்லுவாங்க, ஊடு பயிர்கள் இல்லைன்னா
அந்த பூச்சிகளோ நோய்களோ வராமல் அந்த அந்த பூச்சிகள் எல்லாமே அந்த ஒரு பூ பயிர்கள் சுற்றி போடும்போதோ இல்லை பல பயிர்கள் சுற்றி போடும்போதோ அந்த அட்ராக்ஷனுக்கு வந்து எல்லா பூச்சிகளும் அந்த கவர் கிராப்ஸை சுற்றி தான் போகுமே தவிர நம்ம மெயின் ஃபீல்டுக்கு வந்து எந்த விதமான பிரச்சனைகளும் வந்து உண்டாக்காமல் பார்த்துக்கும். தென் கிளைமேட்டிக் சேஞ்சிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணாமல் ஒரு சில விவசாயிகள் வந்து அட்ஜஸ்ட்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் எல்லா காலநிலையும் எல்லா எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ இப்போ இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா மார்ச் ஸ்டார்டிங்ல இருந்து மார்ச் செகண்ட் வீக்ல இருந்தே வெயில் வந்து அதிகமாக ஸ்டார்ட் ஆயிருச்சு. ஆனால் அதை வந்து அடுத்த வருஷமும் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. அடுத்த வருஷம் பிப்ரவரிலேயே ஸ்டார்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு, இல்லைனா மார்ச் எண்டில் இல்லைனா ஏப்ரலில் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு அதிகபட்சமான சான்சஸ் இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கணும். இதை எப்படி சார் எனக்கு வந்து தெரியணும் அப்படிங்கிறனா வெதர் ஃபோர்காஸ்டிங்கை கணிக்கிறதுக்கு வந்து நிறைய விதமான டூல்ஸ் வந்து வந்துருச்சு. தென் என்ன மாதிரி பயிர்கள் எந்த காலநிலையிலும் வளர்றதுக்கான பயிர்கள்லாம் இருக்கு. தென் சஸ்டைனபிள் ஃபார்மிங்கான அந்த அதிகபட்சமான வெயில் இருக்கும்போது அதிகபட்சமாக நிறைய நிறைய விவசாயிகள் என்ன மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பிளான்டேஷன் கிராப் பயிர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது இந்த டிராகன் ஃப்ரூட்டாக இருக்கலாம், தென் மேங்கோவாக இருக்கலாம், தென் தென்னை மாதிரி அந்த மாதிரி பயிர்கள் வந்து பண்ண பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. தென் கெமிக்கலோட யூசேஜ் வந்து நீங்கள் வந்து குறைக்கணும். கெமிக்கல் யூசேஜ் மீன்ஸ் உரங்களாக இருக்கலாம், பூச்சி மருந்தாக இருக்கலாம், களை மருந்தாக இருக்கலாம். இந்த மாதிரி ஒரு சில மெத்தோட வந்து கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கனாலும் மண்ணோட வளம் வந்து உங்களுக்கு வந்து அதிகபட்சமாக மாறுறதுக்கு வந்து சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது சார். ஓகேங்களா? தென் தண்ணியோட தேவை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். தண்ணியோட தேவை ரொம்ப உங்க 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 பற்றாக்குறை உங்க விவசாய நிலத்துல இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆவியாகிறதும் சரி, கிரவுண்ட் வாட்டரோட லெவல் ரொம்பவே கம்மியாகிறதும் சரி, உங்களுக்கு ஃப்ரீக்வெண்டா வந்து அதாவது ரெகுலரா வந்து விவசாயம் அந்த தண்ணி பாசனம் விடக்கூடிய தேவை வந்து அதிகமா இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் உண்டாகும் இந்த சீசன்ல. மூணாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹை ஹீட் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் அந்த ஒளிச்சேர்க்கை இருக்குல்ல, அந்த ஒளிச்சேர்க்கையும் தடைபடும். ரெண்டாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த நைட் டைமில் நடக்கிற அந்த சுவாசிக்கிற ஆக்டிவிட்டி இருக்கும், ரெஸ்பிரேஷன் சொல்லுவாங்க, அந்த ஆக்டிவிட்டியும் தடைபடுறதுக்கு சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. தென் விவசாய பயிர்களில் பூக்கள் அதிகமாக உதிர்றதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்குது. பிஞ்சு பிடிக்காமல் இருக்கிறதுக்கும், பிஞ்சு அப்படியே பிடிச்சாலும் அது உதிர்ந்து போகிறதுக்கும் சான்சஸ் வந்து இந்த கிளைமேட்டிக் கண்டிஷனில் உருவாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அப்படி பூவும் சரி பிஞ்சும் சரி உதிர்ந்துச்சு நம்ம நம்ம பயிர்களில் நிற்காம அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கான மகசூலை கம்மி பண்ணுறதுக்கும் உங்களோட வரக்கூடிய பழங்களும் பூக்களும் குவாலிட்டி கம்மியாக்குறதுக்கும் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது சார். தென் மாய்ச்சர் லாஸ், அதாவது ஈரப்பதம் கம்மியாக இருக்கிற மண்ணில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மண் வந்து ஈஸியாக காஞ்சு போயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மண் வந்து அந்த பயிர்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய சத்துக்களை வந்து உடனே அப்சார்ப் பண்ணிக்கிறதுக்கான திறன் வந்து கம்மியாயிரும். ரெண்டாவது அந்த மண்ணோட தன்மை மண்ணோட ஸ்ட்ரக்சரும் வந்து ரொம்பவே கட்டியாகவும் தண்ணி உள்ளே போகாத மாதிரி அந்த ஒரு ஃபார்முலேஷனுக்கு வந்து மாற ஆரம்பிச்சிடும். அதனாலையும் காற்றோட்ட போகாத மாதிரி ஒரு பிரச்சனைகள்லாம் உண்டாகி மண்ணில் இருக்க நுண்ணுயிர்களுக்கும் பிரச்சனைகளுக்கு வந்து உண்டாகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. தென் நிறைய விவசாயிகளுக்கு பிரச்சனைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார் நல்ல ஈல்டு வருது சார், ஆனால் அதுக்கேற்ற மாதிரி வந்து எங்களுக்கு வருமானம் வர மாட்டுது. அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து விவசாயிகள் நிறைய சொல்கிறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணியோட தேவை, அதாவது நம்ம போடக்கூடிய இடுபொருட்களோட தேவையை மிச்சப்படணும்னா இங்கே சம்மர் சீசன்லால தண்ணியை பற்றி அதிகமாக பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உங்கள் இடுபொருட்களோட தேவை அப்படின்னா விதையோட அளவாக இருக்கலாம், பூச்சி மருந்து அளவாக இருக்கலாம், நீங்கள் போடக்கூடிய உரங்களோட தேவையாக இருக்கலாம், தென் தண்ணியோட தேவையாக இருக்கலாம். எல்லாமே நீங்கள் கம்மி பண்ணி அதாவது காஸ்ட்டை வந்து கம்மி பண்ணாதான் உங்களுக்கான வருமானம் வந்து கிடைச்ச மகசூலுக்கு ஏற்ற மாதிரி வருமானம் வந்து கரெக்டா வரும். ஆனா இந்த மாதிரி வந்து தண்ணியும் சரி பூச்சி மருந்து கள மருந்து நம்ம விட போடக்கூடிய விதைகள் அதுக்கு எல்லாமே ரொம்ப செலவு பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா வருமானத்துல வந்து நமக்கு வந்து கம்மி தான் சார் ஆகும். அதனால இந்த மாதிரி தண்ணி கம்மியா இருக்கிற ஒரு சில அந்த அந்த சம்மர் சீசன்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மாதிரி தண்ணி அதிகமாக விடக்கூடிய காஸ்ட் எஃபெக்டும் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து உண்டாகும். தென் லேபர்ஸ் ப்ராப்ளம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்கும் சார். அந்த சீசன்ல கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும், கரெக்டாக கொடுக்க வேண்டிய தண்ணியை கரெக்டான சீசன்ல கரெக்டான பருவத்தில் எப்போ கொடுக்கணும் எப்போ கொடுக்கக்கூடாது, கரெக்டான ஒரு ஃபார்ம் மேனேஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்கணும். இந்த மாதிரி நிறைய விதமான பிரச்சனைகள் வந்து இந்த மாதிரி சம்மர் சீசனில் வந்து உண்டாகும். தென் வெறும் பயிர்களில் மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனைகள் உண்டாகுமா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு நமக்கு விவசாயத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய லிவ் ஸ்டாக் அந்த ஆடு மாடுகள்லாம் இருக்கலாம், அந்த மாதிரிகளுக்கும் பால் உற்பத்திக்கும் சரி உங்களுக்கான அனிமல்ஸ்னால கிடைக்கக்கூடிய அந்த சோளங்கள் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய கழிவுகள் அதுலேருந்து கிடைக்கக்கூடிய உரங்களும் சரி உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சம்மர் ஹீட்னால வந்து பெரிய பிரச்சனைகள் வந்து உண்டாகும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பூச்சி தாக்குதலில் அதிகபட்சமாக மைட்ஸ் வரும், த்ரிப்ஸ் வரும், ஏபிட்ஸ் வரும். அது வந்து வர்றது பிரச்சனை இல்லை, ஆனால் வரக்கூடிய பூச்சிகள் வந்து ஈஸியாக வந்து மல்டிப்ளை ஆகும் சார் இந்த சீசனில். அதாவது அந்த செம்பெயின்லாம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பயிர்களை வந்து அழிச்சிட்டு போகாமல் விடாது. அதுக்கு நம்ம 4 நாளைக்கு ஒரு டைமோ 5 நாளைக்கு ஒரு டைமோ தொடர்ந்து மருந்துகளை வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்து உண்டாகும். அதே மாதிரி ஒரே மருந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணாலும் நமக்கு வந்து அதுக்கான கண்ட்ரோல் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. காம்பினேஷன் மாற்றணும், 4 நாளைக்கு ஒரு டைம் மருந்து அடிக்கணும். அந்த காம்பினேஷன்லையும் புது புது கெமிக்கல் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் சூட்டபிளான கெமிக்கல் வந்து ஆட் பண்ணி உங்களுக்கான அந்த பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான தேவை வந்து உண்டாகும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பூச்சிகள் வரப்போகுது இல்லை வர்ற மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா அதை உடனே வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அப்படி கண்ட்ரோல் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக மிகப்பெரிய
டேமேஜ் வந்து உண்டாகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. தென் உங்களோட கிராப் ஃபெயிலியர் ஆகிறதுக்கு மிகப்பெரிய பிரச்சனைகள், அதிக ஹீட் வந்து வாட்டர் நோயா இருக்கலாம். தென் கிராப் வந்து அதிகமாக என்ன சொல்றது, அதிகமாக வெயில் அடிக்கிறதுனால கருகி போகிறதுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கு. நிறைய விதமான உங்களுக்கு ஈல்டுக்கு அப்புறமே நிறைய விதமான அந்த ஸ்டோரேஜ் பிரச்சனைகளுக்கும் சான்சஸ் அதிகமாக இருக்கு சார். தென் சாயில் டிகிரேடேஷன், மண் வந்து அந்த அந்த சத்துக்கள் வந்து குறைபாடா இருக்கிறதுக்கான மிக முக்கியமான காரணமாகவும் உங்களுக்கான நீங்க பண்ணக்கூடிய விவசாய முறை வந்து ஒரு விதமான காரணம் வந்து உண்டாகும். தென் என்ன மாதிரி ப்ராக்டிசஸ்லாம் நீங்க இந்த இந்த சுச்சுவேஷன்ல இந்த மாதிரி கிளைமேட்டிக் கண்டிஷன்ல நீங்க ஃபாலோ பண்ணணும்னா கண்டிப்பா மல்ச்சிங் ஃபாலோ பண்ணுங்க. தென் அக்வாஜெல், அதாவது அக்வாஜெலை நான் எதுக்கு திரும்ப திரும்ப சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய விதமான நாடுகள்ல இஸ்ரேல் மாதிரி நாடுகளும் சரி, துபாய் மாதிரி நாடுகளிலும் சரி, நிறைய விதமான விவசாயிகள் தண்ணி அதிகமா இல்லாத நாடுகள்ல செய்யக்கூடிய விவசாய முறையில மிக முக்கியமான ஒரு ஒரு மெத்தட் தான் இந்த ஹைட்ரோஜெல் மெத்தட், நம்மளோட அக்ரி அக்வாஜெல். இந்த அக்வாஜெலை பயன்படுத்தியே நிறைய விதமான தண்ணியோட தேவையும் சரி, தண்ணிக்கான அந்த அந்த வாய்ப்புகளை வந்து குறைச்சு நல்ல ஒரு மகசூல் வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தென் அதுக்கப்புறமா நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. சொட்டு நீர் பாசனமா இருக்கலாம். தென் ஹீட் டாலரன்ட் வெரைட்டி, அதாவது அந்த 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 வெப்பத்தை தாங்கக்கூடிய ஒரு சில பயிர்கள்லாம் இருக்கு, அதை நீங்க பயன்படுத்துங்க. ரெகுலரா வந்து ஆர்கானிக் மேட்டர், நம்ம ஹியூமிக் கிரானுவல்ஸா இருக்கலாம், ஹியூமிக் சப்ஸ்டன்சஸ் உள்ள ஹியூமிக் லிக்யூடா இருக்கலாம், இதை ரெகுலரா ஃபாலோ பண்ணுங்க. ப்ராப்பரா வந்து அந்த பூச்சி மேலாண்மையும் உர மேலாண்மையும் ரெகுலரா ஃபாலோ பண்ணாலே கண்டிப்பா இந்த சம்மர் சீசன்ல வந்து உங்களுக்கு, அதாவது மிக முக்கியமான ஒரு பிரச்சனைகள் இருக்கு சார். அதாவது பூச்சி நோய் நம்ம விடக்கூடிய அந்த நம்ம நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய விவசாய மெத்தட், அந்த விவசாய மெத்தட் சம்மர் சீசன்ல தண்ணி கம்மியா யூஸ் பண்ணணுமா, அப்போ இந்த மாதிரி மெத்தட்ஸ், இந்த மாதிரி மெத்தட்ஸ் மீன் அக்ரிகல்ச்சர்ல தண்ணியை கம்மியா யூஸ் பண்றதுக்கு நிறைய தொழில்நுட்பங்கள் வந்துருச்சு. அதுல மிக முக்கியமான தொழில்நுட்பங்கள் தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்க ஸ்லைட்ல பாத்துக்கிட்டு இருக்க இந்த மெத்தட் எல்லாமே. அதாவது சொட்டு நீர் பாசனமா இருக்கலாம், ஸ்ப்ரிங்க்லர் இருக்காது, அதாவது அந்த செகண்ட் இமேஜ் பாருங்க உங்களுக்கு கிளியரா புரியும், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷனா இருக்கலாம். தென் சார், நாடு எந்த லெவலில் அக்ரிகல்ச்சரில் வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட உலகத்தில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக ஹைட்ரோஃபோனிக்ஸ் ஏரோஃபோனிக்ஸ், மண் இல்லாமல் விவசாயம் பண்ணலாம், அந்த மாதிரி ஒரு மெத்தடுக்கு வந்து விவசாயம் வந்து இன்றைக்கி வந்து வளர்ந்துருச்சு. அதாவது இந்த மெத்தடில் நீங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு தண்ணியோட தேவையை மிச்சப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நார்மலாக தண்ணி விடக்கூடிய அந்த பாசன வசதியிலிருந்து 90% தண்ணியை மிச்சப்படுத்துறதுக்கான தொழில்நுட்பங்கள் தான் இதோட ஹைட்ரோஃபோனிக்ஸ் ஏரோஃபோனிக்ஸ்ங்கிற இந்த நீங்கள் இமேஜ் பார்த்துக்கிட்டு இருக்க தொழில்நுட்பங்கள். இந்த தொழில்நுட்பங்கள், இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் எதுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் விவசாயத்தில் எதுக்கு சார் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக தண்ணியோட தேவையினாலையும் மண்ணோட வளம் குறையும். சார், தண்ணியோட தேவையினால மண்ணோட வளம் குறையுமா அப்படிங்கிறதுக்கு நான் முன்னாடி வந்து நிறைய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டேன். கண்டிப்பாக ஒரு 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 நெல் இருக்குன்னா நெல்லுக்கான ஒரு மழையோட அளவு இருக்கு, தண்ணி விடக்கூடிய அளவு இருக்கு, தண்ணி பாய்ச்சக்கூடிய கால இடைவெளின்னு ஒன்று இருக்கு. தென் மக்காச்சோளம்னா தண்ணி விடக்கூடிய கால இடைவெளி இருக்கு, தண்ணி கொடுக்கக்கூடிய பருவம்னு ஒன்று இருக்கு. அதே மாதிரி எல்லா பயிருக்கும் தண்ணியோட ஒரு ஒரு தண்ணியோட, அதாவது அந்த வாட்டரோட யூசேஜை பொறுத்து நிறைய விதமான பருவங்கள் வந்து மாறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. அதனால தண்ணி சார், சொட்டு நீர் பாசனத்திலே நெல் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க சார். நான் நிறைய இடத்துல பார்த்துருக்கேன், நீங்க வேணா பார்த்து பாருங்க. சொட்டு நீர் பாசனத்துல நெல் விவசாயம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி தொழில்நுட்பங்கள்லாம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணியோட தேவையும் மிச்சமாகும், களைகளும் அதிகமாக வராது, நீங்க கொடுக்கக்கூடிய தண்ணிக்கு கொடுக்கக்கூடிய செலவும் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பவே கம்மியாகும். இந்த தொழில்நுட்பங்கள்ல நம்மளோட வெஸ்டீஜில் தயாரிக்கப்பட்ட தொழில்நுட்பம் என்ன மாதிரி தொழில்நுட்பம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க 4வது கீழே ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய ஹைட்ரோஜெல் ஃபோனிக்ங்கிற இந்த தொழில்நுட்பம். இந்த ஹைட்ரோஜெல் ஃபோனிக் தொழில்நுட்பம்னா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே உங்களோட அன்றாட வாழ்க்கையில் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த சின்ன குழந்தைங்க டயப்பர்ஸில் வந்து நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது அந்த டயப்பர்ஸ் பிச்சு பார்த்தீங்கன்னா அது உள்ள சின்ன சின்ன பால்ஸ் மாதிரி உருண்டை உருண்டை இருக்கும், ஜெல்லு மாதிரி. அதுவும் ஒரு ஹைட்ரோஜெல் டெக்னாலஜி, அது வேற வேற ஒரு டிபார்ட்மெண்ட். அதே மாதிரி நீங்கள் ஸ்கின் கேராக இருந்துக்கிட்டு அந்த மாய்ஸ்சரைசர் ஜெல்லாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமான ஸ்டோரேஜ் குடோன்லையும் சரி இந்த மாதிரி ஹைட்ரோஜெல்ஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதில் நம்ம வெஸ்டீஜில் இருக்கக்கூடிய ஹைட்ரோஜெல் ஃபோனிக் தான் நம்மளோட அக்ரி அக்வாஜெல். இந்த அக்ரி அக்வாஜெலோட குணம் என்ன குணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் எங்கே போனாலும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த ஒட்டகத்தோட குணம் தான் சார். அதாவது அக்வாஜெலுங்கிறது ஒட்டகம் எப்படி அதனோட பாலைவனத்தில் தண்ணியை சேகரித்து வச்சுக்கிட்டு அதுக்கு தேவைப்படும் போது தண்ணியை எடுத்துக்குதோ, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அக்வாஜெல் மாதிரியே ஒட்டகம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தனக்கு தேவையான தண்ணியை வந்து எங்கே கிடைக்குதோ அதை வந்து சேமித்து வச்சுக்கிட்டு அதை வந்து அதிகமாக வெயில் அடிக்கும் போதோ இல்லை அதுக்கு வந்து தண்ணி தாகம் எடுக்கும் போதோ அந்த தண்ணியை வந்து ஸ்லோவாக வந்து அது வந்து எடுத்துக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் ஒட்டகம் மாதிரியே நம்ம மண்ணுக்குள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு பொருள் தான் நம்மளோட அக்ரி அக்வாஜெல். இந்த அக்வாஜெலும் சேம் இந்த ஒட்டகம் மாதிரியே தான் அதுக்கான குணங்கள் வந்து இருக்கு. இந்த அக்வாஜெல்லாம் என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அக்வாஜெல்ங்கிறது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து பிடிச்சு சேமிச்சு வைக்கிறதுக்கான ஒரு அப்சார்பன் பாலிமர், அதாவது தண்ணியை சேமிக்கிறதுக்கான ஒரு ஒரு இயற்கையான பாலிமர் தான், சூப்பர் அப்சார்பன் பாலிமர் தான் நம்மளோட அக்ரி அக்வாஜெல். இந்த அக்வாஜெலோட குணம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தண்ணிக்குன்னு ஒரு வெயிட் இருக்குல்ல சார், அந்த வெயிட்ல இருந்து 500 மடங்கு தண்ணியை சேமிக்கிறதுக்கான திறன் தான் இந்த அக்வாஜெல் வந்து
இதுக்கான கெப்பாசிட்டி இதுதான். இதுக்கு மேல கொடுத்தா என்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு, அக்வாஜலுக்குன்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. அந்த கெப்பாசிட்டி என்ன பண்ணும்னா, எவ்வளோ தண்ணி, அதாவது 500 மடங்குன்னு சொல்லியிருந்தேன், அந்த மடங்கு தண்ணியை சேமிச்சு வச்சுக்கும். அதுக்கப்புறம் தண்ணி கொடுத்தா என்ன சார் அப்படின்னு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு தேவையில்லாத தண்ணியை வந்து வெளியே வந்து ரிலீஸ் பண்ணிடும். இப்படித்தான் வந்து அக்வாஜல் வந்து வேலை செய்யும். அக்வாஜல் என்ன மாதிரி ப்ராசஸ்ல வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஒட்டகம் மாதிரியே தான் ஸ்லோவா வந்து தண்ணியை எடுத்துக்கும். ஸ்லோவா தண்ணியை வந்து அதனோட பிளான்ட் ரூட் இருக்குல்ல, வேர் பகுதியில் வந்து செடிகளுக்கு வந்து தண்ணி தேவைப்படும் போது எடுத்துக்கும். மண்ணுக்குள்ள அந்த ஈரப்பதத்தை வந்து நிலைநிறுத்தி வைக்கிறது தான் அக்வாஜலோட மிக முக்கியமான வேலை. இந்த அக்வாஜலோட யூசேஜ், மேஜர் யூசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா உங்க விவசாய நிலத்துல வந்து அதிகமா வந்து தண்ணி சேமிச்சு நிற்காம வந்து பார்த்துக்கும். அதாவது இப்போ ரெயின் வாட்டர், அதாவது அதிகமாக மழை பெய்யுதுன்னா தேவையில்லாத இடத்துல வந்து மழைகள் நீர் வந்து அதிகமாக சேமிச்சு நிற்கும். அந்த இடத்துல அக்வாஜல் மண்ணுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த மேலே ஸ்டோராக இருக்கக்கூடிய வாட்டரை வந்து அது அந்த ஜெல்லுக்குள்ள பிடிச்சு வச்சிருக்கிறதுக்கான திறன் வந்து அதிகமாக வந்து உண்டாகும். தேவையில்லாமல் வந்து தண்ணிகள் வந்து வேஸ்ட் ஆகாது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆவியாகிறது. அந்த அதிகமாக வெயில் அடிக்கும் போது டீஹைட்ரேஷன் ஆகும்போது அந்த ஆவி ஆகுதுல, எவாபரேஷன் ஆகும்ல, அந்த டைம்லையும் பார்த்தீங்கன்னா அக்வாஜல் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த வாட்டர் லாஸ் ஆகாமல் வந்து அந்த ஜெல்லுக்குள்ள வந்து பிடிச்சு வச்சுக்கும். தென் அக்வாஜல் வந்து பார்த்தீங்கன்னா, அக்வாஜல் இருக்கக்கூடிய மண்ணில் எந்த விதமான பயிர்களும், அந்த ஈரப்பதம் இல்லாத பயிர்களாக இருந்தாலும் சரி, அதிகமாக வந்து டிராட், அந்த வறண்ட சுச்சுவேஷனாக இருந்தாலும் சரி, அக்வாஜல் மண்ணுக்கு கீழே இருந்துச்சுன்னா அந்த பயிர் வந்து வளரக்கூடிய சுச்சுவேஷன் வந்து உண்டாக்கிடும். அதுதான் மிக முக்கியமான பிரச்சனை, தண்ணியை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணுக்குள்ள ஸ்டோர் மட்டும் அக்வாஜல் பண்ணி வைக்காது, அந்த மண்ணுக்குள்ள ஈரப்பதத்தை வந்து எப்பயுமே நிலைநிறுத்தி வச்சிருக்கும் சார். அந்த ரூட்ஸ் ஒன்று, அதாவது தண்ணி நிக்கிறதுன்னு ஒன்று இருக்கு, தண்ணி எங்க நிக்கணும்னு ஒன்று இருக்கு. அதாவது தண்ணி வந்து ஒரு வயல் ஃபுல்லா நிக்குது, அந்த வயல்ல வந்து எங்க பயிர் இருக்கோ, எங்க வேர் பகுதி இருக்கோ, அங்க வந்து தண்ணி நிக்கணும். அந்த வேர் பகுதியை சுத்தி அந்த ஈரப்பதத்தை வந்து நிலைநிறுத்தி வைக்கிறது தான் அக்ரி அக்வாஜலோட மிக முக்கியமான வேலை. ரெண்டாவது வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மண்ணு வந்து ஈஸியா வந்து காஞ்சு போகாம பார்த்துக்கும். ஓகேங்களா. மூணாவது, இந்த அக்வாஜல் என்ன மாதிரி நிலத்துல வந்து அதிகமா வந்து என்ன சொல்றது, அதிகமாக வந்து சூட்டபிளான இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதிகமாக வந்து நம்ம ட்ரை சாயிலாக இருக்கலாம், அதாவது காஞ்சு போன மண்ணாக இருக்கலாம், இல்லைன்னா மணல் கலந்த சாயிலில் வந்து பார்த்தீங்கன்னா அக்வாஜல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த நாலாவது பார்த்தீங்கன்னா, அக்வாஜல்லுமே வெறும் தண்ணியை ஸ்டோர் பண்ணுறது, வெறும் உரத்தை ஸ்டோர் பண்ணுறதுக்கான பொருள் மட்டும் கிடையாது. அக்வாஜல் உங்களோட விதைகளோட முளைப்பு திறனையும் அதிகப்படுத்துறதுக்கும், அந்த முளைப்பு திறன் வந்து அந்த விதையோட முளைப்பு திறன் ஒரே மாதிரி முளைக்கிறதுக்கும் ஒரு சூட்டபிளான ஒரு சுச்சுவேஷன் வந்து உண்டாகிறது வந்து அதுக்கான மாய்ச்சர். சார், நிறைய விதமான சுச்சுவேஷனில் விதையோட முளைப்பு திறன் வந்து பாதிக்கப்படும். அதில் மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மண்ணுக்குள்ளே ஈரப்பதம் இல்லாது. ஒன்று மண்ணுக்குள்ளே ஈரப்பதம், ரெண்டாவது மண்ணோட தன்மை, மூணாவது காலநிலை மாற்றம், நாலாவது விதையோட முளைப்பு திறன். அந்த விதை பாக்கெட்லேயே போட்டிருக்கும் சீட் ஜெர்மினேஷன் பர்சன்டேஜ். இந்த மாதிரி 4 சுச்சுவேஷன்னால பார்த்தீங்கன்னா மண்ணோட அந்த விதையோட முளைப்பு திறன் வந்து பாதிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதுல மண்ணுக்குள்ள அந்த ஈரப்பதத்தினால அந்த விதையோட முளைப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்கான திறனை கொடுக்கறது தான் அக்வாஜலோட மிக முக்கியமான வேலை. ரெண்டாவது, அந்த சீலிங்ஸ் இருக்குல்ல, நாத்துக்கள் வந்து மோர்டாலிட்டி, அதாவது அந்த நாத்துக்கள் வந்து செத்து போகாம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து அக்வாஜல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது அதிகமாக அந்த நாற்றுகள் இருக்கக்கூடிய ஏரியாவில் பார்த்தீங்கன்னா, ஒன்று தண்ணி இல்லாமல் அந்த நாற்றுகள் செத்து போகும், இல்லைனா அதிகமாக ஓவர்ஃப்ளோ ஆகி தண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நாற்றுகள் செத்து போயிடும். அக்வாஜல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாற்றுகள் வந்து செத்து போகாமல் அந்த கம்மி பண்ணுறது தான் அக்வாஜலோட இன்னொரு ரெண்டாவது மிக முக்கியமான வேலை. மூணாவது பார்த்தீங்கன்னா, அந்த ஏர்லி ஸ்டேஜ் இருக்குல்ல சார், அந்த வளர்ச்சி பருவம்னு சொல்லுவாங்க. அந்த அந்த மொட்டுக்கு, அதாவது அந்த புதிய இலைகள் வரும்ல, அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதுக்கான அந்த வளர்ச்சியை வந்து தூண்டி விடுறதுக்கும் அக்வாஜல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயத்தில் வந்து நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். தென் பார்த்தீங்கன்னா, ஒரு செடியோட க்ரோத் வளர்ச்சி பருவத்தில் என்ன மாதிரி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சார், அந்த ரூட்டு கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த சல்லி வேர்கள் சொல்லுவாங்கல்ல, ஆணி வேர்களும் ஒரு செடிக்கு தேவை, சல்லி வேர்களும் ஒரு செடிக்கு தேவை. ஆணி வேர்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக போய்கிட்டே இருக்கும், ஆனால் சல்லி வேர்கள் அப்படி கிடையாது. சைடில் பார்த்தீங்கன்னா அதனோட வளர்ச்சி வந்து அதிகமாகிக்கிட்டே போகணும். அதாவது மண்ணுக்குள்ள இருக்க சத்துக்களை கரெக்டாக வந்து எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சல்லி வேர்களோட வளர்ச்சி வந்து கரெக்டாக வந்து ஒரு செடிகளுக்கு வந்து இருக்கணும். அந்த சல்லி வேர்களோட வளர்ச்சியை அதிகப்படுத்துறதுக்கும் அக்வாஜல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே ஒரு ஈல்டுக்கும் நல்ல குவாலிட்டியான ஒரு ஃபுட்டு, உணவு உற்பத்தி அதிகப்படுத்துறதுக்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லானது தான். தென் இரிகேஷன் ஃப்ரீக்வன்சி, அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்ணி விடக்கூடிய கால இடைவெளின்னு ஒன்று இருக்கு. அதையும் அக்வாஜல் வந்து ஒரு 2 நாளோ 3 நாளோ எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கான சான்சஸ் வந்து கொடுக்குது. அதாவது இப்போ தென்னை மாதிரி பயிர்களுக்கெல்லாம் ஒரு வாரத்துக்கு ஒரு டைம், இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு டைம் விவசாயிகளுக்கு வந்து தண்ணி பாய்ச்சுவாங்க. ஆனா அக்வாஜல் மண்ணுக்கு கீழே இருக்கும்போது மண்ணுக்குள்ள அந்த ஈரப்பதம் கரெக்டா இருக்கிறதுனால, அந்த மண்ணுக்குள்ள அந்த ஈரப்பதத்தை அந்த வேர் முடிச்சுகளை பிடிச்சி வைக்கிற காரணத்தினால நீங்க தண்ணி விடக்கூடிய கால இடைவெளியும் நீங்க எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார். அதாவது நான் சொன்ன மாதிரி 10 நாளைக்கு ஒரு டைம் தண்ணி விடுறீங்களா அக்வாஜல்ல, கண்டிப்பா அதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 2 நாளோ 3 நாளோ தண்ணி விடக்கூடிய அந்த கால இடைவெளி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. தண்ணியும் மிச்சமாகும், நீங்க அந்த தண்ணி விடக்கூடிய
அந்த லேபர் சார்ஜும் சரி, அந்த தண்ணிக்கு கொடுக்கக்கூடிய அந்த காஸ்ட்டும் சரி கண்டிப்பாக வந்து மிச்சமாகும். மிக முக்கியமாக அக்வாஜல் இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கிறது வாட்டர் ஸ்கேர் ரீஜியன்ஸ்னு, அதாவது தண்ணி இல்லாத ஏரியாவில் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக கிடையாது. அக்வாஜல் தண்ணி இல்லாத இடத்துலையும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், தண்ணி அதிகமாக தேங்கி நிற்கக்கூடிய இடத்துலையும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு அக்வாஜல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். தென் நியூட்ரியன்ட் ரிட்டன்ஷன் ரொம்பவே முக்கியமானது. அக்வாஜல் மண்ணுக்கு கீழே இருக்கும்போது வெறும் தண்ணியை மட்டும் இல்ல, வெறும் உரத்தை மட்டும் இல்ல, வெறும் வேர்களோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல, அந்த வேர்கள் வளர்ச்சிக்கு தேவையான உர தேவையும் மண்ணுக்குள்ள நிலைநிறுத்தி வைக்கிறது தான் அக்வாஜலோட மிக முக்கியமான வேலை. அதாவது அக்வாஜல் மண்ணுக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா சார், நம்ம கொடுக்கக்கூடிய உரங்கள் நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியோட அரிச்சிட்டு போகாம, மண்ணுக்கு கீழே வேஸ்டா போகாம, அந்த உரங்களை வந்து வேர் முடிச்சுக்கள்ல வேர் பகுதியில் நிலைநிறுத்தி வைக்கிறது தான் அக்வாஜலோட இன்னொரு மிக முக்கியமான வேலை. அதாவது நம்ம ஹியூமிக்கு சொல்லியிருப்போம், அக்ரி 82க்கு சொல்லியிருப்போம், இந்த மாதிரி உரங்களையும் மண்ணுக்குள்ள இருக்க சத்துக்களையும் செடிகளுக்கு எடுத்து கொடுக்குது ஹியூமிக் கிரானுவல்ஸ். அந்த மாதிரி ஒரு வேலையும் மண்ணுக்குள்ள இருக்க சத்துக்களை எடுத்து கொடுக்கறதுக்கும் அக்வாஜல் வந்து மிக மிக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் ட்ராட் மேனேஜ்மெண்ட், அதிகமாக ஹீட் இருக்கும்போதும் சரி, மாய்ச்சர் கம்மியாக இருக்கும்போதும் சரி, சூட்டபுளான சம்மர் கிராப்ஸுக்கும் சரி அக்வாஜல் வந்து மிக மிக ரொம்பவே யூஸ்ஃபுல்லானது. தென் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அந்த தோட்டக்கலை பயிர்களுக்கும் சரி, நர்சரி யூஸுக்கும் சரி, நர்சரினா நாற்று பண்ணை இருக்குல்ல, அந்த மாதிரி இடத்துலையும் அக்வாஜல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் சார். அந்த மாதிரி இடத்துல அக்வாஜல் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த சர்வைவல் ரேட் வந்து அதிகமாகும். அதாவது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த நாற்றுகளில் பார்த்தீங்கன்னா பிடுங்கும் போதோ இல்லை நாற்றுகளில் வந்து ஓவர் ஃப்ளோ ஆகும் போதோ, தண்ணி கம்மியாக இருக்கும் போதோ, அந்த நாற்று நடக்கூடிய அந்த நம்ம நடக்கூடிய நாத்துக்கள் வந்து செத்து போறதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. அந்த மாதிரி ஒரு சான்சஸ் வந்து குறைக்கிறதுக்கு அக்வாஜல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் மாய்ச்சர் வந்து அந்த பாலி பேக்ஸ் இருக்குல்ல, கருப்பு கலர்ல பாலி பேக்ஸ் இருக்கலாம், இல்லை க்ரோ பேக்ஸா இருக்கலாம், அதுலயும் மாய்ச்சர் கண்டென்ட் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்கும் அக்வாஜல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் பிளான்டேஷன் கிராப், அதாவது கேரளா மாதிரி ஏரியாஸ்லயோ இல்லை நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் ரீஜியன்ஸ், அது மட்டும் இல்லாம தஞ்சாவூர் ரீஜியன்ஸ், கன்னியாகுமரி, திருநெல்வேலி அந்த ரீஜியன்ஸ்லயும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா பிளான்டேஷன் கிராப் வந்து அதிகமா இருக்கலாம். அதாவது தென்னையா இருக்கலாம், வாழை மாதிரி பயிர்களா இருக்கலாம், இல்ல ஃப்ரூட் கிராப் தோட்டக்கலை பயிர்களா இருக்கலாம். அந்த மாதிரி பயிர்களுக்கு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு, அதாவது தென்னை மாதிரி, ரப்பர் மாதிரி, பாக்கு மாதிரி, அந்த மேங்கோ மாதிரி, அந்த மாதிரி பல்லாண்டு பயிர்கள் இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் மட்டும் அக்வாஜல் வட்டாலே போதுமானது. 8 மாசம் வரை மண்ணுக்குள்ள வந்து அதுக்கான அந்த அந்த தன்மை வந்து ரொம்பவே ஈரப்பதத்தையும் சரி, மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய மண்ணோட வளத்தையும் அதிகப்படுத்துறதுக்கு அக்வாஜல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம எப்பயுமே அந்த ட்ரை ஏரியாஸ்ல வந்து அந்த ஒரு மாதிரியான பயிர்கள்லாம் வளரும் அப்படிங்கிற சுச்சுவேஷனை தாண்டி அக்வாஜல் மண்ணுக்கு கீழே இருக்கும்போது எல்லா விதமான பயிர்களும் எல்லா விதமான இடத்துலையும் வளர்றதுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்து உண்டாகிறதுக்கும் அக்வாஜல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தென் மண் அரிப்பையும் சரி, மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சத்துக்களை பாதுகாக்கிறதுக்கும் அக்வாஜல் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். மிக முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த மானாவாரி பயிர்கள்னு சொல்லுவாங்க. நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அந்த மானாவாரி பயிர்கள் விளையக்கூடிய மாவட்டங்கள்லையும் சரி, மானாவாரி பயிர்கள் பண்ணக்கூடிய ஒரு சில ஏரியாஸ், ஒரு சில மாவட்டங்கள் மட்டும் மென்ஷன் பண்ண முடியாது, ஒரு சில ஏரியாஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 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 சில கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அந்த அந்த இடத்துல மழை இருக்கும், ஒரு சில கிலோமீட்டர்ஸ்க்கு அப்புறம் அந்த இடத்துல மழை இருக்காது ஒரு சில கண்டிஷனால. அந்த மாதிரி இடத்துலையும் சரி அக்வாஜல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மண்ணோட கட்டமைப்பு நல்லா புரிஞ்சுக்கோங்க, அக்வாஜலுங்கிறது வெறும் தண்ணியை சேமிக்கிறதுக்கு மட்டும் கிடையாது. நான் சொன்ன பாயிண்ட் எல்லாம் நீங்க எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியரா புரியும். மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சில அந்த மண்ணோட கட்டமைப்பையும் மாத்தி அமைக்கிறதுக்கும் அக்வாஜல் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்குது. இந்த போட்டோ பாத்தீங்கன்னா கிளியரா இருக்கும். அதாவது நைட் டைம்ல நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணியும் சரி, மண்ணுக்குள்ள இருக்க ஈரப்பதத்தையும் சரி, நைட் டைம்ல வந்து அந்த அக்வாஜல் வந்து அந்த ஈரப்பதத்தை, மண்ணுக்குள்ள இருக்க ஈரப்பதத்தை வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணிக்கிட்டு அதிகமா வெயில் அடிக்கும் போது, இல்ல வந்து உரங்கள் வந்து அந்த செடிகளுக்கு தேவைப்படும் போது, அந்த செடிகள் வந்து டீஹைட்ரேட் ஆகும்போது அந்த அக்வாஜல் வந்து என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்லோவா வந்து தண்ணி ரிலீஸ் பண்ணும். ரெண்டாவது பாருங்க, ரெண்டாவது பிக்சர் பாருங்க. ஃபர்ஸ்ட் பிக்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்ணுக்குள்ள வந்து அந்த ஈரப்பதத்தை நைட் டைம்ல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு ரெண்டாவது பிக்சர்ல இருக்கிற மாதிரி அதிகமா வெயில் அடிக்கும் போது மண்ணு வந்து காஞ்சு போயிருக்கும் போது அந்த அக்வாஜல் வந்து ஸ்லோவா வந்து ரிலீஸ் பண்ணி கொடுக்கும், தண்ணியும் சரி உரங்களையும் சரி. இந்த மாதிரி மெத்தட்ல தான் அக்வாஜல் வேலை செய்யும் சார். இன்னொரு மெத்தடு அக்வாஜல் இன்னொரு விதமா வந்து அக்வாஜல் வந்து விவசாயிகளுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அக்வாஜல் மண்ணுக்கு கீழே இருக்கும் போது நிலத்தடி நீர் இருக்குல்ல சார், நம்ம கொடுக்கக்கூடிய தண்ணி எல்லா தண்ணியும் செடி எடுத்துக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மிச்ச தண்ணியில் எங்கே சார் போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொடுக்கக்கூடிய தண்ணியில் எந்த லெவல் சூட்டபிளான தண்ணி செடிகளுக்கு தேவையோ அந்த தண்ணி மட்டும்தான் செடிகள் எடுத்துக்கும். மிச்ச தண்ணிலாம் நிலத்துக்கு கீழே நிலத்தடி நீராக வேஸ்ட்டாக தான் போகும். அந்த நிலத்தடி நீர் வந்து நைட் டைமில் வந்து அந்த நிலத்தடி நீரோட ஈரக்காற்று, ஈரப்பதம் வந்து அப்படியே மேலே மேலே வரும். அந்த மேலே மேலே வரக்கூடிய அந்த ஈரப்பதத்திலையும் சரி, ஈரப்பதத்திலிருந்து வரக்கூடிய அந்த ஈர காத்தையும் சரி பிடிச்சு வைக்கிறதுக்கான திறனும் இந்த அக்வாஜல் இருக்கு சார். அக்வாஜல் மண்ணுக்கு கீழே இருக்கும்போது நீங்க கொடுக்குற நார்மலாக நம்ம கொடுக்குற தண்ணியாக இருக்கலாம், மழை நம்ம கொடுக்கறது இல்லாமல் இயற்கையாக பெய்யக்கூடிய மலைகளாக இருக்கலாம், இல்லை
இயற்கையாக நடக்கக்கூடிய அந்த நிலத்தடி நீர்லேருந்து வரக்கூடிய ஈரப்பதத்தையும் இருக்கலாம் பிடிச்சு வைக்கிறதுக்கான திறனையும் அக்வாஜல் வந்து மேம்படுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தண்ணி இல்லாத ஏரியா, தண்ணி இருக்கிற ஏரியாங்கிறது எல்லா விதமான ஒரு பருவத்திலையும் அக்வாஜல் வந்து யூஸ் பண்ணலாம். மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் ஃபீல்டு கிராப்ஸுங்கும் போது நம்ம நெல்லாக இருக்கலாம், மக்காச்சோளமாக இருக்கலாம், தென் இந்த மாதிரி எல்லா விதமான பயிர்களுக்கும் பருத்தி அந்த மாதிரி பயிர்களுக்கும் பார்த்தீங்கன்னா 1-2 கிலோ வரை அக்வாஜல் யூஸ் பண்ணுங்க. நான் எந்த மாதிரி மெத்தடில் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நிறைய விதமான மீட்டிங்ஸ்லையும் ட்ரைனிங்ஸ்லையும் அக்வாஜல் பற்றி சொல்லியிருக்கேன். அதாவது கடைசி உழவுக்கு முன்னாடி சார், உழுவல்ல உழுகிறதுக்கு கடைசி உழவுக்கு முன்னாடி இந்த அக்வாஜல் வந்து மண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணணும். அதாவது கடைசி உழவுனா எப்படி சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சில ஏரியாவில் உழவு முறைங்கிறது டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதாவது ஒரு சில ஏரியாவில் வந்து 2 டைம் உழவுவாங்க. உழவு வேலூர் மாதிரி சைடுலாம் பார்த்தீங்கன்னா 2 டைம் உழவு ஓட்டுவாங்க. மதுரை மாதிரி சைடில் 3 மாதிரி உழவு ஓட்டுவாங்க. கன்னியாகுமரி சைடில் அகைன் 2 டைமு. தஞ்சாவூர் சைடு 4 டைமோ 3 டைமோ உழவு ஓட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதாவது நம்ம எத்தனை உழவு ஓட்டினாலும் கடைசி உழவுக்கு முன்னாடி தான் நம்ம அக்வாஜலை அப்ளை பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா 3 உழவு ஓட்டுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டைம் டிராக்டரில் உழுதுக்கு அப்புறம் இந்த அக்வாஜலை 1 ஏக்கருக்கு 1 கிலோ எடுத்துக்கணும். அதனோட சேர்த்து நம்மளோட ஹியூமிக் கிரானுவல்ஸ் ஒரு 5-8 கிலோ ஃபீல்டு கிராப்ஸுக்கு. தென் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நானோடெக் வந்து ஒரு 1/2 கிலோலேருந்து 1 கிலோ எடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் சாணி உரம் இல்லை குப்பை உரம் வந்து இந்த அக்வாஜலோட ஆட் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் யார்ட் மேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஆர்கானிக் மேனர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சில இயற்கை உரங்களை வந்து மிக்ஸ் பண்ணிட்டு 2 டைம் உழுதுக்கு அப்புறம், கடைசி உழவுக்கு முன்னாடி 2 டைம் உழுதுக்கு அப்புறம் இந்த அக்வாஜலை அடி வர மாதிரி விதைச்சி விட்டுருங்க. விதைச்சி விட்டு கடைசி உழவு ஓட்டணும். அப்படி கடைசி உழவு ஓட்டும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொடுக்கக்கூடிய உரங்களும் சரி, அக்வாஜலும் சரி, உரங்களோட சேர்த்து கொடுக்கக்கூடிய அக்வாஜலும் சரி மண்ணுக்கு கீழே போயிடும், மண்ணோட நல்லா மிக்ஸ் ஆயிரும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி விடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து இரிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது அக்வாஜலுங்கிறது சார் மண்ணுக்கு கீழே அந்த ரூட் ஜோனுக்கிட்ட இருந்தால் தான் நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? தென் ரெண்டாவது என்ன மாதிரி பயிர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹார்டிகல்ச்சர் தோட்டக்கலை பயிர்களில் நீங்கள் வந்து அடி உரமாக போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் 1-2 கிலோ ஃபீல்டு அப்ளிகேஷன் தான் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த ஃபீல்டு அப்ளிகேஷன் பண்ணுறதுலையும் நிறைய விதமான மெத்தட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா நெல் மாதிரி விவசாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் புழுதி உழவு ஓட்டுவாங்க. நான் சொன்னது வந்து புழுதி உழவு ஓட்டுறவங்களுக்கு கடைசி உழவுல வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ணணும். ஒரு சில பேர் சேடை ஓட்டுவாங்க, அந்த பட்லிங் பண்ணுவாங்க. அதாவது தொலி அடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அந்த ஈரப்பதத்தில் அந்த மண்ணை வந்து தொலி அடிப்பாங்க பட்லரை வச்சு. ஓகேங்களா? அந்த ரொட்டவேட்டரை வச்சு அந்த மாதிரி பண்ணும்போது நீங்கள் தொலி அடிக்கிறதுக்கு கொஞ்ச நேரம் முன்னாடி, அதாவது முந்தின நாள் அக்வாஜல உரங்களோட கலந்து விதைச்சு விட்டு அடுத்த நாள் வந்து தொலி அடிக்க கூடாது. நீங்க நீங்க இன்னைக்கு காலையில தொலி அடிக்கிறீங்களா, 9 மணிக்கு தொலி அடிக்கிறீங்களா, 9 மணிக்கு முன்னாடி ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியோ 1 மணி நேரம் முன்னாடியோ அக்வாஜல உங்க நிலத்துல தண்ணி இருக்கக்கூடிய நிலத்துல விசிறி விட்டு உடனே வந்து அந்த டிராக்டர்ல அந்த ரொட்டவேட்டர்ல வந்து தொலி அடிக்கும் போது அக்வாஜல் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது மண்ணுக்குள்ள, அந்த தண்ணிக்குள்ள வந்து அக்வாஜல ரொம்ப நேரம் இருக்கிற மாதிரி வைக்கக்கூடாது. தென் தோட்டக்கலை பயிர்கள் ஆல்ரெடி பயிர் பண்ண பயிர்களா இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதை எப்படி சார் போடுறதுன்னா, எல்லா அந்த பயிர்களை சுத்தியும் ஜஸ்ட் குழி மாதிரி எடுத்துக்கணும், இல்லைனா ஓட்டை மாதிரி போட்டுக்கிட்டு அதில் 10-20 கிராம் வந்து அக்வாஜலை வந்து ஜஸ்ட் அந்த குழிக்குள்ளே போட்டு மண்ணை போட்டு அணைச்சிடுறது ரொம்ப முக்கியம். தென் பல்லாண்டு பயிர்கள், வட்டப்பாத்தி, தென்னை மாதிரி பயிர்கள், அந்த மாதிரி மாங்காய் மாதிரி பயிர்கள்லாம் வட்டப்பாத்தி இருக்குல்ல, வட்டப்பாத்தியை சுற்றி ஜஸ்ட் குழி மாதிரி எடுத்துக்கிட்டு, வட்டப்பாத்தியோட ஓரத்தில் ஜஸ்ட் மண்வெட்டி வச்சு ஜஸ்ட் குழி மாதிரி எடுத்துக்கிட்டு ஒரு தென்னையோட வயசை பொறுத்து, ஒரு மாங்காவோட வயசை பொறுத்து, ஒரு கொய்யாவோட வயசை பொறுத்து வந்து நீங்கள் வந்து இந்த அக்வாஜலை வந்து அப்ளை பண்ணணும். அதாவது 5 வயசுக்குள்ளே இருக்குது சார் அப்படிங்கிற ஒரு தென்னங்கண்ணா இருக்குது, மாங்கண்ணா இருக்குன்னா மேக்ஸிமம் நான் ஒரு 40-50 கிராம் வந்து போதுமானது. இதுவே சார் 20 வயசு, 30 வயசு தென்னங்கண்ணு, 30 வயசு மாங்கண்ணு, 35 வயசு அந்த மாதிரி இருக்கக்கூடிய பல்லாண்டு பயிர்களுக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 100 கிராம் வரை நம்ம அக்வாஜல் வந்து அப்ளை பண்ணலாம். இந்த அக்வாஜலும் வட்டப்பாத்தியை சுற்றி ஜஸ்ட் குழி மாதிரி எடுத்துக்கிட்டு நம்மளோட ஹியூமிக் கிரானுவல்ஸு, தென் நானோடெக்கு, தென் சாணி உரங்கள், குப்பை உரங்கள், அந்த மாதிரி இயற்கை மேனுவர்ஸ், ஆர்கானிக் மேனுவர்ஸ் இருந்தாலும் தென் அக்வாஜல் எல்லாத்தையும் ஒரே போல மிக்ஸ் பண்ணிட்டு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி உரங்களை அப்ளை பண்ணணும். ஒரு பக்கம் அதிகமாகவும் ஒரு பக்கம் கம்மியாகவும் நீங்க வந்து அக்வாஜல் அப்ளை பண்ணக்கூடாது. எல்லா பக்கமும் உரங்கள் வந்து ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி அப்ளை பண்ணிட்டு மண்ணை போட்டு அணைச்சிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? மண்ணை போட்டு அணைச்சிட்டு தென் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் வந்து தண்ணியை வந்து பாய்ச்சணும். தென் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் விவசாயிகளும் என்கிட்ட கேட்டுக்கிட்டு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சார் நான் வந்து மாடி தோட்டம் வச்சுருக்கேன், என் வீட்டில் வந்து 1-2 செடி வந்து பாட்டில் வச்சுருக்கேன், அதில் எப்படி சார் போடணும் அப்படின்னு கேட்டினா, ஜஸ்ட் ஒரு கையில், ஓகேங்களா, நான் 2-5 கிராம் போட்டிருக்கேன், ஜஸ்ட் ஒரு கையில் எடுத்துக்கிட்டு அந்த பாட்டை சுற்றி அந்த மண்ணு தெரியுதுல அதில் எல்லா பக்கமும் ஜஸ்ட் ஒரு 2 விரல்ல குழி மாதிரி எடுத்துக்கிட்டு ஜஸ்ட் ஓட்டை மட்டும் போடுங்க. ஓட்டை சுற்றி ஜஸ்ட்
ஒரு கையை எடுத்துக்கிட்டு அதில் இந்த ஓட்டைக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமாக அக்வாஜல் போட்டு மண்ணை போட்டு அணைச்சிருங்க. ஓகேங்களா? கண்டிப்பாக எண்டோர் பிளான்ட், அதாவது தோட்ட கார்டனிங் பிளான்ட்டுக்கும் சரி, பிளான்டேஷன் கிராப்புக்கும் சரி, தோட்டக்கலை பயிருக்கும் சரி, விவசாய பயிர்களுக்கும் சரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு நம்மளோட ப்ராடக்ட் தான் நம்மளோட அக்ரி அக்வாஜல். கண்டிப்பாக 8 மாதம் வரை தண்ணியை மண்ணுக்குள்ளே சேமிச்சு வைக்கிறதுக்கான திறன் அக்வாஜலுக்கு இருக்குது. அதனால அடிக்கடி நீங்கள் திரும்ப திரும்ப போட வேண்டிய அவசியம் கிடையாது. அடிவரம் போடும்போது மட்டும் நீங்கள் அக்வாஜல் அப்ளை பண்ணால் போதுமானது. ஓகேனா? அடிவரம் போடும்போது மட்டும் போட போதுமானது. பல்லாண்டு பயிர்கள், தென்னை மாதிரி பயிர்களுக்கோ மாங்காய் மாதிரி பயிர்களுக்கோ நீங்க வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வருஷத்துக்கு ஒரு டைம் 2 டைம் உரம் வைக்கணும். அதுல ஒரு டைம் உரம் வைக்கும்போது மட்டும் அக்வாஜல் வந்து அப்ளை பண்ணால் போதுமானது. நீங்க வந்து திரும்ப திரும்ப அக்வாஜல் அப்ளை பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது சார். ஓகேங்களா? தென் நாங்கள் வந்து லாஸ்ட் 2 டேஸ் முன்னாடி அக்வாஜலுக்கு வந்து நிறைய விதமான டிப்ஸ் வந்து கொடுத்துருந்தோம். அக்வாஜலுக்கு மட்டும் இல்லை, இனி வரப்போகிற நாட்களில், வரப்போகிற மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய விதமான டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் சரி, விவசாயிகளுக்கும் நல்ல நாலேஜ் கொடுக்குற மாதிரி போஸ்டர்ஸும் சரி, வீடியோஸும் சரி ரெகுலராக வந்து எங்களோட சேனலில், அக்ரி சேனலில், சவுத் சேனலில் வந்து நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். தமிழ்நாடு, கேரளா, அந்த மாதிரி எல்லா சவுத் சேனலில் நாங்கள் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்போம். சார் இந்த மாதிரி ஒரு மீடியம்ஸ்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர்ஸும் நிறைய விவசாயிகளையும் யோசிச்சுக்கிட்டு இருந்தது அக்வாஜலுங்கிறது வெறும் தண்ணியை மட்டும் தான் சேமிக்கும் அப்படின்னு. ஒரு விவசாயிகள்ட்ட போய் நீங்க வந்து ப்ரொமோட் பண்ணும்போது கண்டிப்பா தண்ணியை சேமிக்கிறதுக்காக நாங்க ஏன் ஒரு 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 பொருளை வாங்கிட்டு வந்து போடணும், அதுவும் இவ்வளவு ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்து நாங்க ஏன் போடணும், அந்த மாதிரி சிந்திப்பாங்க. நான் சொன்ன கான்செப்ட் எல்லாமே நீங்க வந்து ரெகுலரா வந்து ஃபாலோ பண்ணும்போது, அதை வந்து விவசாயிகள்ட்ட கரெக்டான ஒரு பேசிஸ்ல எடுத்து சொல்லும்போது அந்த மாதிரி விவசாயிகள் வந்து வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த மாதிரி நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கேன். அக்வாஜல் ஃபர்ஸ்ட் வாங்க தயங்கின ஃபார்மர்ஸ், விவசாயிகள் ஒரு டைம் அக்வாஜலை வந்து அவங்களுக்கு வந்து நாங்க வந்து கொடுத்து, அவங்க சொல்ற விஷயங்கள் நம்ம சொல்லாத, நம்ம அக்வாஜலுக்குன்னு ஒரு குணம் இருக்கு, இவ்வளவு குணம் இருக்குன்னு சொன்னல சார், அந்த சொல்லாத ஒரு சில குணங்களையும் அது வந்து செஞ்சு கொடுக்குது. மிக முக்கியமா அவங்க சொன்னக்கூடிய விஷயங்கள் களைகளை கண்ட்ரோல் பண்ணுது சார். ரெண்டாவது, அக்வாஜலோட மிக முக்கியமான வேலை நெல்லுல அந்த மேல பாசி படியுள்ள சார், அந்த பாசி படிகிறத அக்வாஜல் வந்து ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணுது சார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க சார். பாசி படிகிறதுனால என்ன சார், நெல்லுல மேல அந்த பாசி மாதிரி படியுது, அந்த பாயல், கேரளால மலையாளத்துல பாத்தீங்கன்னா பாயல்னு சொல்லுவாங்க, அது படிகிறதுனால என்ன சார் ஒரு எங்களுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா சார், அந்த மேலே பாசி மாதிரி படிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கிட்ட உத்து பார்த்தீங்கன்னா தெரியும், சின்ன சின்ன கொசுக்கள் மாதிரி ஆகும். கண்ணுக்கே தெரியாமல் வெள்ளை வெள்ளை கொசுக்கள் உத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லைனா ஒரு தண்ணி மாதிரியே சின்ன சின்ன கொசுக்கள் ஆஞ்சுக்கிட்டு இருக்கும். அந்த ஒரு சில கொசுக்கள் அந்த மாதிரி அது பாசி மேலே உட்காந்து படிஞ்சு அதிகபட்சமாக இருக்கும்போது அங்கே உங்களுக்கு வந்து அதன் மூலயமா நோய்களோ, அதன் மூலயமா வந்து நோய் தாக்குதல் வந்து அதிகமாகிறதுக்கு வந்து சான்சஸ், அதாவது ஒரு நோய் வர்றதுக்கு ஒரு காரணியை வந்து அந்த மாதிரி சின்ன சின்ன கொசுக்கள் வந்து வர்றதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு. அந்த பாசி நோயும் வராமையும் கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து அக்வாஜல் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மிக முக்கியமானது, வேருக்குள்ள ஈரப்பதத்தை நிலைநிறுத்தி வச்சு மண்ணோட கட்டமைப்பை வந்து அதிகப்படுத்தி, மண்ணுக்குள்ள அந்த வேரோட வளர்ச்சியை வந்து நிலைப்படுத்தி நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி, உங்களுக்கு மண்ணுக்குள்ள ஈரப்பதத்தை பிடிச்சி வச்சுக்கிட்டு நல்ல ஒரு growth-உம் சரி, நல்ல ஒரு மகசூலும் சரி, அந்த ஏர்லி ஸ்டேஜஸ்ல வளர்ச்சியும் சரி அதிகப்படுத்தி கொடுக்கறதுக்கான எல்லா தேவையும் பார்த்து கொடுக்கறது தான் நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரி அக்வாஜல். கண்டிப்பா இந்த சீசன்ல எவ்வளோ ப்ரோமோட் பண்ண முடியுமோ அவ்வளோ அக்வாஜலை ப்ரோமோட் பண்ணுங்க. நல்ல ஒரு ரிசல்ட் ஒரு விவசாயிகள்ட்ட நீங்க எடுக்கும்போது அந்த விவசாயிகளுக்கு ஒரு வீடியோவோ இல்லைனா ஒரு டெஸ்டிமோனியல்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மிக மிக ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் சார். ஓகேங்களா? இந்த சீசன் மட்டும் கிடையாது, வரப்போற சீசன்ல அக்ரி அக்வாஜல் மட்டும் இல்லாம எல்லா விதமான அக்ரி ப்ராடக்ட்ஸ்க்கும் நிறைய சப்போர்ட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட்ல இருந்து தரேன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா நிறைய ப்ராடக்ட்ஸும் லான்ச் பண்ண போறாங்க. இந்த மாதிரி தண்ணியோட தேவையை மிச்சப்படுத்துறதுக்கு, பூச்சி தேவையை கண்ட்ரோல் பண்றதுக்கு, நிறைய விதமான வேர் வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கும் நிறைய விதமான உயிரி உரங்களும் லான்ச் பண்றதுன்னு அஷ்யூர் கொடுத்துருக்காங்க மேனேஜ்மெண்ட்ல இருந்து. கண்டிப்பா அக்ரியை நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னையில இருந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் என்ன மாதிரி வேலை செய்யுங்கிறத ஒரு ஸ்மால் நாலேஜ் வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா வரப்போற சீசன்லையும் ஆஃபர்ஸும் கொடுப்பாங்க. அந்த ஆஃபர்ஸ் மூலயமா நல்ல ஒரு பிசினஸும் உங்களுக்கு வந்து வருங்காலத்தில் வர்றதுக்கு சான்சஸ் வந்து அதிகமா இருக்கு. கண்டிப்பா அக்ரியை வந்து இந்த நாலேஜ் மட்டும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு வந்து பெட்டரா இருக்கும் சார். ஃபீல்டுக்கு போங்க. அக்ரி நாலேஜ்ங்கிறது பாத்தீங்கன்னா கண்டிப்பா நம்ம ஒரு ஜூம் மீட்டிங்லயோ இல்ல ஃபீல்டு மீட்டிங்லயோ இல்ல நான் எடுக்கிற ஆஃப்லைன் மீட்டிங்லயோ உங்களுக்கு நாலேஜ் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. நீங்க எடுத்துக்கிட்ட நாலேஜ் வந்து ஃபீல்டு லெவல்ல நீங்க போகும்போது பயப்படாம நீங்க ஃபீல்டுக்கு போங்க, விவசாயிகளை சந்திக்குங்க, விவசாயிகளை சந்திச்சு அவங்கள ஒரு இன்ட்ராக்ட் பண்ணுங்க, ஒரு நேர்காணல் மாதிரியே பேசுங்க. அதன் மூலயமா உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய ஆரம்பிக்கும். அதன் மூலயமா அக்ரியில நீங்களும் ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்டா வர்றதுக்கு சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? தென் அக்வாஜல் நீங்க யூஸ் பண்றதுனால கண்டிப்பா தண்ணியோட தேவை மட்டும் இல்ல, மண்ணோட வளத்தையும் சரி, மண்ணுக்குள்ள இருக்கக்கூடிய சில கிருமிகளையும் அகற்றக்கூடிய திறனையும் சரி அதிகப்படுத்துறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. தென் அக்வாஜல் வந்து நிறைய விதமான பயிர்களில் பரிசோதனை பண்ணி வந்து உங்களுக்கு வந்து டெஸ்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதில் மிக முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொக்கோலி செடியில் இந்த அக்வாஜலை வந்து பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க. அதாவது எந்த ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்டும் மார்க்கெட்டுக்குள்ளே வரும்போது
நிறைய விதமான பயிர்களில் பரிசோதனை பண்ணி தான் மார்க்கெட்டுக்குள்ளே வருவாங்க. வரும்போது மீன்ஸ் நிறைய யூனிவர்சிட்டி ட்ரையல்ஸாக இருக்கலாம், நிறைய விதமான ரெசர்வேஷன் ட்ரையல்ஸாக இருக்கலாம். அந்த மாதிரி ட்ரையல்ஸ்லாம் கொடுத்து தான் அக்வாஜலுங்கிற நம்மளோட ஹைட்ரோஜல் மெத்தடில் வந்து நம்மளோட அக்வாஜல் வந்து மார்க்கெட்டுக்குள்ளே வந்தது. அப்படி நம்மளோட அக்வாஜல் வந்து ஃபஸ்ட்டு பரிசோதனை பண்ண செடி என்ன செடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொக்கோலி. ப்ரொக்கோலி செடி மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன். ப்ரொக்கோலினா என்ன சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம காலிஃப்ளவர் இருக்குல்ல சார், நம்ம காலிஃப்ளவர் வந்து மேலே வந்து வெள்ளை கலரில் இருக்கும். அதே மாதிரி காலிஃப்ளவர் மாதிரியே தான் இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா பச்சை கலரில் இருக்கும். அந்த ப்ரொக்கோலி செடியில் அக்வாஜலை மண்ணுக்கு கீழே அப்ளை பண்ணிட்டு என்ன மாதிரி பரிசோதனை பண்ணி பார்த்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்வாஜல் நார்மலாக இந்த ப்ரொக்கோலி பண்ணிக்கிட்டு இருந்த விவசாயி வருஷம் வருஷம் வந்து 100 லிட்டர் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். 100 லிட்டர் தண்ணி விட்டுக்கிட்டு இருந்தாருன்னா இந்த அக்வாஜல் போட்ட மண்ணுக்கு கீழே இருந்த வருஷம் 100 லிட்டர் அவர் தண்ணி விடல, வெறும் 25 லிட்டர் தண்ணி மட்டும்தான் விட்டுருக்காரு. அப்படி 25% சாரி, வெறும் 75 லிட்டர் தண்ணி மட்டும்தான் விட்டுருக்காரு, 25 லிட்டர் தண்ணி விடலை. அப்படி 25% தண்ணி கம்மியாக விட்டு கிட்டத்தட்ட 34% வரை அதிகமாக வந்து மகசூல் எடுத்திருக்காரு. இது வந்து ஒரு பயிர். அதே மாதிரி தக்காளிக்கும் சரி, கீரை வகைகளிலும் சரி, நிறைய விதமான பயிர்களில் அக்வாஜலை பரிசோதனை பண்ணி தான் மார்க்கெட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சுச்சுவேஷனுக்கு எப்படி சார் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய விவசாயிகளும் எங்கிட்ட சஜஸ்ட் பண்ணது, நிறைய விவசாயிகள் எங்கிட்ட சொன்னக்கூடிய ரிசல்ட்டும் இந்த மாதிரி தான் சார். தண்ணியை வந்து நான் வந்து அதிகமாக விடலைனா கூட எனக்கு வந்து அந்த ஈரப்பதம் வந்து மண்ணுக்குள்ளே இருக்கிறது வந்து கிளியராக தெரியுது சார். நான் நடக்கும்போது அந்த ஈரப்பதம், அந்த ஹீட்டு வராமல் வந்து எனக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்குது. இந்த மாதிரி நான் அக்வாஜல் போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறேன். அந்த மாதிரி விஷயங்கள் வந்து விவசாயிகள் நிறைய வந்து எங்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. தென் இந்த மாதிரி சீசனில் வந்து நீங்கள் ஸ்டார்டிங்லேருந்து என்ன மாதிரி ஒரு சாயில் அப்ளிகேஷன் மெத்தட் சார் பண்ணணும்? அப்ளிகேஷன் மெத்தட் எனக்கு வந்து நான் வந்து வெஸ்டேஜுக்கு வந்து புதுசு சார், அக்ரி எப்படி சார் ப்ரொமோட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் தெரியாது சார். அடி உரம் போடணும்னா என்ன மாதிரி உரம் போடணும்னு எனக்கு தெரியாது. ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மெத்தட்லாம் எனக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாது. தண்ணியில் உரங்கள் கரைச்சி விடணும்னு நீங்கள் சொன்னீங்க, அந்த தண்ணியில் உரங்கள் கரைச்சி விடுறதுக்கு என்ன மாதிரி மெத்தட்லாம் எனக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியாது. அப்படிங்கிற சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் விவசாயிகளுக்கும் தான் இந்த வரக்கூடிய ஒரு 3 ஸ்லைட் 4 ஸ்லைட் வச்சிருப்பேன். கண்டிப்பாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க, இல்லைனா ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இது என்னோட பேசிஸில், அதாவது ஒரு சில விவசாயிகள் என்ன மாதிரி ஒரு பேசிஸில் நான் வந்து இது ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தமிழ்நாடு டீம் என்ன மாதிரி ஒரு பேசிஸில் வந்து ரெடி பண்ணியிருக்கோம், தமிழ்நாடு அண்ட் கேரளா டீம். கண்டிப்பாக உங்களுக்கான கன்சிஸ்டன்சி, அதாவது 100 PV அது வர்ற மாதிரியும் தயார் பண்ணியிருக்கோம். அவங்க பருவத்துக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன பொருட்கள் காம்போவாக வாங்குற மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயங்களும் இதுக்குள்ளே இருக்குது. தென் என்ன மாதிரி பொருட்களை என்ன மாதிரி யூஸ் பண்ணணும். ஒரு சில பொருட்களை வெறும் சாயில் அப்ளிகேஷன் மட்டும்தான், மண்ணில் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு சில பொருட்களை ஒன்லி ஃபார் ஸ்ப்ரேக்கு மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். ஒரு சில பொருட்களை வெறும் ட்ரென்ச்சிங் தண்ணியில் தான் கரைச்சி விட முடியும். இந்த மாதிரி மெத்தட்லாம் எனக்கு தெரியல சார் அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் விவசாயிகளுக்கும் இந்த மெத்தட். ஃபர்ஸ்ட் சாயில் அப்ளிகேஷனில் 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வித் அக்வாஜல், இன்னொன்று வித்தவுட் அக்வாஜல். எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அக்வாஜல் அப்ளை பண்ணும்போது தண்ணி மிக்ஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு. நான் தண்ணியும் எந்த திரவமும் நான் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். அதனால் இது வந்து வித் அக்வாஜல், அதாவது அக்வாஜல் அப்ளை பண்ணுறீங்க உரத்தோட கலந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஹியூமிக் கிரானுவல்ஸ் அடி உரம் போடும்போது நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடி உரம் போடும்போது 3 முதல் 6 மாத பயிர்னு எடுத்துக்கோங்க. நெல்லாக இருக்கலாம், காய்கறி பயிராக இருக்கலாம், கடலையாக இருக்கலாம், பருத்தியாக இருக்கலாம். இந்த மாதிரி பயிர்களுக்கு ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ சார் அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக கிரானுவல்ஸ் ஒரு 5 கிலோ எடுத்துக்கோங்க. தென் அக்ரி ப்ரோடெக் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. நானோடெக் ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கோங்க. தென் அக்ரி அக்வாஜல் 1 கிலோ. இது எல்லா விதமான பயிர்களுக்கும் 3 முதல் 6 மாத பயிர்களுக்கும் சேம் தான். காம்போ எல்லாமே சேம் தான். இது எல்லாமே பேக்கேஜை எடுத்து வச்சுக்கோங்க. விவசாய நிலத்துக்கு போகும்போது 1 ஏக்கர் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 ஏக்கர் கான்செப்ட் நல்லா புரிஞ்சுக்கோங்க. 1 ஏக்கர் இது நான் போட்டிருக்கிறது எல்லாமே 1 ஏக்கருக்கு. இந்த 1 ஏக்கர் கான்செப்ட் வந்து நீங்கள் அடிவரமாக இப்போ சீசன் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னா அடிவரமாக என்ன எடுத்து வச்சுக்கணும். இது எல்லாமே இந்த கேம்போ வந்து நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கணும் 1 ஏக்கருக்கு. அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விவசாயிகளை உங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளை சந்திக்க போகும்போது அந்த விவசாயிகள் எந்த மாதிரி வந்து எவ்வளோ ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்க. இப்போ 2 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்கன்னா இது அப்படியே டபுள் ஆகும். ஒரு 3 ஏக்கர் 10 ஏக்கர் நிலம் வச்சிருக்காங்கன்னா இது அப்படியே மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளிகேஷன் பிஸ்னஸ் தான் நம்மளோட வெஸ்டீஜில் அக்ரி கேட்டகரி. அதில் 1 ஏக்கர் கான்செப்ட் தான் நான் இப்போ சொல்லியிருக்கிறது. அடி உரமாக போடும்போது அக்வாஜல் வித் அக்வாஜலோட. ஓகேங்களா? ரெண்டாவது பார்த்தீங்கன்னா சாயில் அப்ளிகேஷன் மெத்தட் ஒன்று. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் நான் வந்து பயிர் பண்ணிட்டேன், நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாற்று நட்டதுக்கப்புறம் 3வது நாளில் தான் நாங்கள் உரம் போடுவோம். நீங்கள் சொல்கிற மாதிரி அடி உரமாக நாங்கள் எதுவுமே போட மாட்டோம் சார். நாங்கள் வந்து சேடை ஓட்டுவோம், சேடையில் நாங்கள் வந்து அக்வாஜல் யூஸ் பண்ணுறது இல்லை. அந்த மாதிரி சொல்லக்கிட்டு இருக்க விவசாயிகளுக்கு வந்து கண்டிப்பாக வந்து அக்வாஜல் இல்லாமல் யூஸ் பண்ணக்கூடிய அடி உரம் போடக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த மெத்தடு. ஒன்று ஹியூமிக் கிரானுவல்ஸ், அதே தான் இங்கே அக்வாஜல் இருக்குது, இங்கே அக்வாஜல் இல்லை. அதுதான் ஹியூமிக் கிரானுவல்ஸ் 5 கிலோ, நானோடெக் 1/2 கிலோ, ப்ரோடெக் 1/2 கிலோ, தென் அக்ரி 80 to 3 × 100 ml வந்து இது எல்லாமே ஒரு சாயில் அப்ளிகேஷன் பேக்கிங்க்கு 1 ஏக்கருக்கு. ஓகேங்களா? 3வது ட்ரென்ச்சிங். ட்ரென்ச்சிங்னா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தண்ணியில வந்து உரங்களை வந்து கரைச்சி விடுறது, அதாவது தண்ணியில கரைச்சி ஊத்துறது, இல்லைன்னா சொட்டு நீர் பாசனமா இருக்கலாம். எந்த மாதிரி மெத்தடுக்கும் இந்த மாதிரி ஒரு காம்போ வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒன்று ஹியூமிக் லிக்விடு, அதாவது நான் 1 லிட்டர் வரை நான் வந்து இது பண்ணுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன் ஒரு ஏக்கருக்கு. ஹியூமிக் லிக்விடு, தென் அக்ரி கோல்டு ஒரு 100 ல இருந்து 200 கிராம், நானோடெக் வந்து ஒரு 1/2 கிலோ, தென் அக்ரி 82 3 × 100 ml பேக் வந்து இது வந்து வாங்கிக்கோங்க. கண்டிப்பா இது எல்லாமே ஒரே டைம்ல நீங்க வந்து ட்ரென்ச்சிங் கொடுக்கணுமா, தண்ணியில கரைச்சி விடணுமா அப்படின்னு கண்டிப்பா கிடையாது. 3 காம்பினேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. ஒன்று வளர்ச்சி பருவமா இருந்தா ஹியூமிக் லிக்விட் நானோடெக் 82 கொடுங்க. பூ பூக்கிற பருவமா இருந்தா நீங்க வந்து கோல்டு நானோடெக் 82 கொடுங்க. இல்லைன்னா நான் பூ பூக்கிற பருவத்தில் வெறும் நானோடெக் மட்டும் தான் சார் கொடுத்துருக்கேன், நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விவசாயிகளா இருந்தா வெறும் நானோடெக் 82 மட்டும் நீங்க வந்து தண்ணியில வந்து கரைச்சி கொடுக்கலாம். வளர்ச்சி பருவத்தில் மாசத்துக்கு ஒரு டைம் நீங்க வந்து கண்டிப்பா ஹியூமிக் லிக்விட தண்ணியில கரைச்சி விட்டுக்கிட்டே இருங்க. அபரிமிதமான வளர்ச்சி வந்து நீங்க வந்து கண்ணால பார்க்க முடியும் ஒரு ஏக்கருக்கு. 1/2 லிட்டர் இருந்து 1 லிட்டர் வர கண்டிப்பா வந்து ஹியூமிக் லிக்விட காய்கறி பயிராக இருந்தாலும் எந்த விதமான பயிர்களாக இருந்தாலும் மாசத்துக்கு ஒரு டைம், மேக்ஸிமம் நான் சொல்றது மாசத்துக்கு ஒரு டைம், நீங்க வந்து ஒரு 20 நாளைக்கு ஒரு டைம், 15 நாளைக்கு ஒரு டைம் கூட நீங்க வந்து ஹியூமிக் லிக்விட தண்ணியில வந்து கரைச்சி விடலாம் சார். தென் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரேக்கு என்னென்ன மெத்தட் சார் யூஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா அக்ரி அக்வாஜெல், அக்ரி ஹியூமிக் கிரானுவல்ஸ், இது ரெண்டை தவிர நீங்கள் எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம வந்து ஸ்ப்ரேக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கு. இதில் வந்து ஒரு ஏக்கர் கான்செப்ட் நான் சொல்லலை, இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து எவ்வளோ நான் வந்து கொடுக்கணும். ஒரு ஏக்கருக்கு வளர்ச்சி பருவம்னா ஹியூமிக் லிக்விட் 1/2 லிட்டரு, அக்ரி கோல்டு 100 கிராம், பூ பிடிக்கிற பருவமா அக்ரி மாசு 100 ml ஒரு ஏக்கருக்கு, நானோடெக் அதோட சேர்த்து நானோடெக் அதோட சேர்த்து ப்ரோடெக் இல்லை அதோட சேர்த்து கோல்டு, இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன். அதோட சேர்த்து எப்பயுமே அக்ரி 82 ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரே பண்ணும்போது அக்ரி 82 இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்ப்ரே கொடுக்கவே வேண்டாம். சப்போஸ் நம்மளோட வெஸ்டீஜ் அக்ரி ப்ராடக்ட் இல்லை சார், அவங்க வந்து பூச்சி இருக்கு நோய் இருக்குன்னு சொல்லி தான் மருந்து அடிக்கிறாங்க, அதனோட உங்களோட அக்ரி 82 யூஸ் பண்ணலாமா சார்? மருந்துன்னு ஒன்று ஸ்ப்ரே பண்ணுறீங்கன்னா அதில் 82 இல்லாமல் நீங்கள் வந்து ஸ்ப்ரே கொடுக்காதீங்க. நல்ல ஒரு எஃபெக்டிவாக இருக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய எல்லா மருந்துக்கும். ஓகேங்களா? தென் உங்களுக்கு சொல்லக்கூடிய டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் விவசாயிகளுக்கும் சொல்லக்கூடிய மிக மிக ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்ரி புக்லெட்னு ஒன்று இருக்கு. அது ரீஜனல் லாங்குவேஜில் வந்து எல்லா லாங்குவேஜ்லையும் வந்திருக்கு. இப்போதைக்கு இங்கிலீஷில் அவைலபிளாக இருக்கு. நம்ம தமிழ்லையும் மலையாளத்திலையும் கூடிய சீக்கிரம் வந்துடும். பிரிண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. கூடிய சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இந்த ஏப்ரல் மந்த் எண்டுக்குள்ளேயோ இல்லைனா மே ஃபர்ஸ்ட்லேயே வந்து கண்டிப்பாக உங்கள் கைக்கு உங்கள் நியர்பை டிஎல்சிபியில் இருக்கும். கண்டிப்பாக எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் ஒரு ரெக்வஸ்ட்டு, இந்த புக்லெட் இல்லாமல் உங்களோட டவுன்லைன்ஸும் சரி விவசாயிகளையும் சரி ஃபீல்டுக்கு வந்து அனுப்பாதீங்க. இந்த புக்லெட்டு மிக மிக ஒரு முக்கியமான மீடியம். என்ன ப்ராடக்ட் வந்து எந்த பருவத்துக்கு எவ்வளோ வந்து யூஸ் பண்ணணும், எவ்வளோ டோஸ் கொடுக்கணுங்கிறத கிளியராக கட்டாக இருக்கக்கூடிய ஒரு மீடியம் தான் இந்த அக்ரி புக்லெட். கண்டிப்பாக ஒரு 25 ரூபா வரும். இந்த நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த புக்லெட்டை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களோட பிஸ்னஸ் வேல்யூ வந்து அதிகமாகிறதுக்கு சான்சஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா எல்லா விவசாயிகளும் உங்களுக்கு பேசுறதுக்கு டைம் கொடுக்க மாட்டாங்க. எல்லா விவசாயிகளும் உங்களுக்கு வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எல்லா விவசாயிகளும் உங்களுக்கு பேசக்கூடிய ஒரு ஒரு சுச்சுவேஷன் வந்து இருக்க மாட்டாங்க. உரம் போடுறதா இருக்கலாம், இல்லை தண்ணி பாய்ச்ச போகிறதா இருக்கலாம், இல்லைனா உரம் வாங்க போகிறவங்களா இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு விவசாயிகள் இருக்கும்போது நீங்கள் 5 நிமிஷத்தில் பேசி அதுக்கப்புறம் உங்களை கண்டுக்காமல் போயிட்டாங்கன்னா நீங்கள் அவங்களை காண்டாக்ட் பண்ணி எந்த யூஸும் கிடையாது. அந்த டைமில் விவசாயிகளுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு புக்லெட்டோ இல்லை நம்ம வெஸ்டீஜ் அஃபிஷியல் பேஜ்லேயே ஒரு ஒரு பயிருக்கும் தனித்தனியாக வந்து தமிழாக்கத்திலேயே வந்து ஒரு 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 செடிக்கும் வந்து பேம்ப்ளெட்ஸ் லீஃப்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. அதையும் யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்வளோ தூரம் வெஸ்டீஜில் ட்ரைனர்ஸும் சரி, நம்ம தமிழ்நாடு சேல்ஸ் டீமும் சரி, கேரளா சேல்ஸ் டீமும் சரி எல்லாரும் சப்போர்ட் பண்ணுறாங்களோ அந்த லெவலில் வந்து நீங்களும் எஃபெக்ட் எடுத்து பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு பிஸ்னஸ் வந்து அக்ரிகல்ச்சர் கேட்டகரியிலேருந்து கொடுக்க முடியும். நல்ல ஒரு பிஸ்னஸ் நம்ம சவுத் இந்தியா லெவல்லையே தமிழ்நாடையும் சரி மற்ற எல்லா சவுத் இந்தியா ஸ்டேட்டையும் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா அக்ரி கேட்டகரி வந்து அடுத்த ஒரு 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 ஃபியூச்சர்ல வந்து ஃபோக்கஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு மேனேஜ்மெண்ட்ல இருந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒரு சில விஷயங்கள் இப்பவே வந்து முன்னெடுத்துட்டாங்க. நீங்களும் இப்ப இருந்து அக்ரிகல்ச்சருங்கிற கேட்டகரியை சூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா வருங்காலங்களில் உங்களுக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சர் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. நம்மளோட தேவை வெறும் பிசினஸுக்காக மட்டும் இல்லாம மண்ணோட வளத்தையும் சரி, வருங்காலத்துல நல்ல ஒரு குவாலிட்டியான உணவையும் சரி, அதன் மூலயமா நோய் இல்லாத உணவையும் கரெக்டான என்ன சொல்றது மண்ணோட வளத்தையும் தண்ணியோட தேவையும் மிச்சப்படுத்தி உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விவசாயத்தை பின்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஒரு டீச்சிங் டியூஸ்டேலையோ நல்ல ஒரு ஜூம் மீட்டிங்லயோ உங்களை சந்திக்கிறேன். கண்டிப்பா வந்து ரெகுலரா மீட்டிங் அட்டன் பண்ணுங்க. என்ன சொல்றது மீட்டிங் அட்டன் பண்றது மட்டும் இல்லாமல் ஃபீல்டு லெவலில் நீங்கள் வந்து அதை வந்து அப்ளை பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ பாஷா சார், தேங்க்யூ அசோக் சார், எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. என்டையர் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். வந்திருந்த எல்லா டிஸ்ட்ரிபியூட்டருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். விஷ் யூ வெல்த். தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார்.